தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களை கூட்டி சேர்த்தபடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு எங்களோட பேசுவீராக. இந்த வார்த்தையின் பிரவேசம் வெளிச்சத்தை உண்டாக்குகிறது என்று வாசிக்கிறோம். அப்படியே வெளிச்சம் உண்டாவதாக, தெளிவு உண்டாவதாக. தேங்க்யூ லார்ட். தெளிவு உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாவதாக. தேங்க்யூ லார்ட். எங்களோட பேசுவீராக. லார்ட் ஹோலி ஸ்பிரிட், யூ டேக் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆஃப் திஸ் டைம். நேரத்தை நீர் எடுத்துக்கொள்ளும், ஆளுகை எடுத்துக்கொள்ளும். உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை, உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகள், தேவையான வார்த்தைகள் ஆண்டவரை புறப்பட்டு வர முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். சரி, இன்னைக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இது பண்ணலாம்னு நினைச்சேன். ஸோ கொஸ்டின்ஸ் கேட்கறதுனா கேட்கலாம். கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்கலன்னா ஐ வில் கண்டினியூ. நான் இதுல அனுப்பிச்ச ஒரு கொஸ்டின் தான். யூ புட் தட் அந்த ஒரு they'll come to Zion and all that. What exactly that does that mean, coming to Zion, and how do we many times we enter and then we are not அங்கே இருக்க முடியல. So what is it that helps you personally, plus which might help us also to stay in that mindset of dominion, being in Zion, being in New Jerusalem and all that? அந்த இதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ண முடியுது? பிகாஸ் நம்ம எவ்ரிடே காலையில இது பண்ணும் போதெல்லாம் ஒரு அழுவுதான் இருக்கு. when God's word comes, you really feel in position and dominion, but when you go out during the day and all that, you tend to lose that. So it becomes a little. So what is it that personally helps you, and what will help us also primarily? அதுக்குதான் மெடிடேஷன் ஆஃப் தி பிளட் வந்து, அதுக்குதான் ரொம்ப நாளா பேசுறது. ஏன் அது திரும்ப அதை பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதுதான் ஹெல்ப் பண்ணும். If you are really meditating the blood and allowing the blood to speak to you, it will constantly keep you updated about Zion. It will keep telling you, you are in Zion, you are in the city of God. அப்படின்ற அந்த அவேர்னஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ ஹியரிங் த வாய்ஸ் ஆஃப் த பிளட், தட் இஸ் த கீ. ஹியரிங் த வாய்ஸ் ஆஃப் த பிளட், தட் இஸ் மேண்டேட்டரி. தட் எவ்ரிடே ஹவ் டு டூ. அதனால தான் அதுதான் ரொம்ப நான் பேசியிருக்கேன். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை வந்து ஏன் அது பேசுறதுன்னா, இட் ஸ்பீக்ஸ் டு யூ. நம்ம வந்து ஏன் வந்து நேச்சுரல் ரெல்ம்ல ரொம்ப அவேரா கனெக்டடா இருக்கோம்னா, அது நிறைய நம்ம கேட்கறதுனால அது கனெக்டடா இருக்கும். So if you hear the blood, voice of the blood more, you will be connected to the realm of the spirit more. So what do you do to hear the voice of the blood? Blood songs கேக்குறோம், சில சமயத்துல 53 ஐசாயா படிக்கிறோம், பட் generally அதை இன்னும் கொஞ்சம் expand பண்ணி if you explain it will I am not doing anything apart from that, just reading that. Expand பண்ணி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. Just read that, by reading or songs or whatever, okay, and with the prayer that Lord speak to me. I want to hear the blood. It's with a sincere prayer, that's all, nothing else. There is no secret ingredient. அவ்வளவுதான் அது. The more desperate you are to hear the voice, easier you will hear. That's all. எனக்கு வந்து அந்த வாய்ஸ் ஆஃப் த பிளட் வேணும், ஐ வாண்ட் டு ஹியர் அப்படின்னு when you make a demand, you will definitely hear. As long as it's an optional thing for you, difficult to hear. அத்தியாவசியமானதான் நம்ம அதை யோசிக்கணுமா? அது இல்லாம one more thing, if you are not praying for specific things, okay, none of this will actually work. You have a target what you are praying for. You cannot just pray for சும்மா எதுக்கு ப்ரே பண்ண முடியாது. You have to have a target, you have to pray for something. இதுக்காக ஜெபம் பண்றேன், அதுக்காக ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மைண்ட்ல வந்து ஒரு டிசைர் இருக்கணும். அது எதுவுமே இல்லாம நான் சும்மா வெறும் பிளட் போட்டு கேட்டுட்டு இருக்கேன்னா, என்னத்துக்கு கேக்குறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? You will not focus. டார்கெட்ஸ் வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு ஜெபம் பண்ண நீங்க ஆரம்பிக்கணும். டார்கெட்ஸ் இருக்கு, 20 டார்கெட் கூட இருக்குது.
ஆனா சைமல்டேனியஸா எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இம்மீடியட் இது வந்து எல்லாத்தையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. பண்ணணும்னு தேவையில்ல. ஏதாவது ஒண்ணுக்கு ஜெபம் பண்றீங்கனாலுமே if you use the blood you will hear the voice ன்னு நான் சொல்ல வரேன். இது இல்லாம ப்ரே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ப்ரே பண்றது வேஸ்ட். எதுக்கு ப்ரே பண்ணணும்? ஆமா. If you have a target only you have to pray, right? Otherwise why are you praying? Otherwise it's a religious activity. So only if ஏதோ நடக்கணும், you want to be, you are believing for something, you want to see something, so you start praying for that. அப்படி ப்ரே பண்ணும்போது தான் the meditation of the blood எல்லாமே will become more and more meaningful, it will be useful to you. And the other thing which is a challenge is to think that your personal needs are kingdom projects. So, for example, now அப்பனா that tells you that you have to be more convinced by the word of God ன்னு அர்த்தம். Your word has not convinced you ன்னு அர்த்தம். You have to read and find out ன்னு முத. See, என் பைபிள்ல பாத்தீங்கன்னா நான் வந்து நிறைய வசனங்கள் நோட் பண்ணி ஒவ்வொன்றும் எழுதி வச்சிருப்பேன். இந்த வசனம் இதுக்கு, இந்த வசனம் இதுக்கு நான் எழுதி வச்சிருக்கேன். அப்படி எழுதிருக்கீங்களா? எழுதிருக்கீங்கன்னா பைபிள் எழுதணும்னு அவசியம் இல்லை. எங்கேயோ எழுதி வச்சிருக்கீங்களா? உங்க மைண்ட்ல எழுதி இருக்கா? Have you mapped the verses and your needs? Have you done that? Yeah. இருக்கு. ஆனா ஈஸியா you are losing. I mean, அந்த இது வந்து நினைவுக்குள்ளார ஹோல்ட் பண்றது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா there is a devil who wants you to believe that it's not connected. Okay? And he constantly attacks you, telling you இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை, இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு he'll keep telling you. The idea you get in your head that இது கிங்டம் இது கனெக்டடா அப்படின்றதே வந்து demonic lie அது. Yeah. How do you break that lie? See, for example, if somebody asks me, how do you know Bible is true? அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா ஆன்சர்? திரும்ப படிச்சுட்டே இருங்க, அண்டர்ஸ்டாண்ட். அதுதான் ஆன்சர். பைபிளுக்கு வந்து வெளியெல்லாம் தேவையில்லை. பைபிளே அதுக்கு ப்ரூஃப். Provided you read it again and again, you will be definitely convinced it's the word of God. It is true. You will be convinced. There is no other way. கர்த்தர் சொன்னா நிச்சயம் செய்வாரு. ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. சொன்னா நடக்கும்ன்றதுக்கு என்ன ப்ரூஃப்? அந்த வாக்குத்தத்தம் தான் ப்ரூஃப். திரும்ப அதை படிச்சீங்கன்னா at some point you will know that it's true. It will happen to you. அவ்வளவுதான். So for discouragement also, this is the only way. Yeah. Yes. Meditating on promises and the blood. It gives us when you start reading the Bible, it will shut down your mind first. Your speed will shut down. உங்க anxiety, உங்க இது எல்லாம் shut down ஆகும். It will start taking center stage. அந்த பாயிண்ட் வரைக்கும் படிக்கணும் நீங்க. அதுக்கு அந்த பாயிண்ட்க்கு அப்புறம் தான் you will be finding the word of God. அங்கதான் word will become real and powerful to you. எந்த பாயிண்ட்க்கு அப்புறம்? The word stop works. Slow down your mind. சாரி, லைக் வந்து இப்போ எங்க வீடு கட்டிட்டு இருக்கோம். யூ ஆல் நோ தட். ஸோ இன்னைக்குதான் ஐ டிஸ்கவர்ட், நான் என் வீட்டுக்காக ஜெபம் பண்ணும்போது இதுவே வந்து ஒரு சர்ச்சு கட்டுறேன், ஒரு ஊழியத்துக்காக செய்யறோம் அப்படின்னா அது வந்து ஒரு தைரியமா இருக்கு. பட் நம்ம வீட்டுக்கு கட்டும் போது பத்தி ஜெபம் பண்ணும் போது ஒரு பொம்பாஸ்டிக்கா தெரியுது, அரகண்டா இருக்கும். அது வந்து என்னன்னா ரிலிஜன் இன்னும் உள்ள இருக்குன்னு அர்த்தம். நான் இத்தனை செஷன் பேசி உங்களுக்கு இன்னும் அது உள்ள இறங்கல. இல்ல இறங்கிருக்கு. இன்னைக்கு நான் டிஸ்கவர் பண்ணேன். At least you are able to find out இது வந்து அனாமலின்னு சொல்லி வாங்கன்னு சொல்லி. பட் இது மாதிரி அப்போ ஒவ்வொன்றுலயும் இது இருக்குல்ல, இந்த ஹேங் ஓவர் நமக்கு இருக்குது. ஆமா, நான் அதான் சொல்றேன்ல. இப்போ வந்து நீங்க வந்து நான் அதான் என்ன ப்ரீச் பண்ணிருக்கேன் நானு. நீங்க வந்து நான் சர்ச்சுக்கு இது பண்ண போனேன், சர்ச்சுக்கு அது பண்ண போனேன்றதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திடுங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. பண்ணாம நீங்க வீட்டுல உட்காந்து முதல்ல இந்த வேர்டையும் உங்க லைஃபையும் எங்க தொடர்புன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிங்க. அதுவே இன்னும் யாரும் நிறைய பேர் கண்டுபிடிக்கல, மேப் பண்ணல. சரியா? சோ ஹார்ட் வந்து எங்கேயோ இருக்குது. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு நான் பிலீவர், ஒரு நான் கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட் வர்றவங்களுக்கு இட்ஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம். தட் ஓகே, நான் எனக்குன்னு ப்ரே பண்ணா எனக்கு கடவுள் செய்வாருன்னு. ஏன்னா இஸ்லாம் பத்தி எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் ஹிந்துயிசம் இஸ் லைக் தட். பீப்புள் திங்க் ஐ அம் கோயிங் டு காட் சோ தட் காட் வில் கிவ் மீ சம்திங். அப்படிதான் சிம்பிளா வர்றாங்க.
ஓகே. ம், ஆனா ம், கிறிஸ்டியானிட்டி வந்து இஸ்லாம் வந்து வேற மாதிரி, கிறிஸ்டியானிட்டியும் யூஸ்லெஸ். ஏன்னா இங்க வந்து ம், என்னெல்லாமோ இருக்கு, ஏகப்பட்ட யூ டர்ன், எஸ் டர்ன், ஓ டர்ன் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க உள்ளுக்குள்ள. ஸோ அதனால வந்து நேரடியா வந்து ஐ எம் அ சைல்டு, ஐ எம் ஆஸ்கிங் காட், ஹி வில் கிவ் மீ, அந்த இதே கிடையாது. அந்த பாயிண்ட் போறதுக்கும் இதுக்கும் நடுவுல ஏகப்பட்ட சேர போட்டு வச்சிருக்காங்க. ம். Yeah. ஓகே. ரொம்ப ம், சோ அது நம்ம மைண்ட்ல இருக்கு இன்னும். அது எப்படி உடைக்கிறது அப்படின்னா த்ரூ த வேர்ட். ம். ஓகே, த்ரூ த வேர்ட் யூ ஹேவ் டு பிரேக் இட். ஓகே, ஒரே ஜஸ்ட் a minute, give me 1 minute just. சாரி பீப்புள், நிறைய டைம் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் யாரோ கை தூக்குனீங்கன்னா நான் யூ கேன். ஹூ வாண்ட்ஸ் டு நெக்ஸ்ட் ஆஸ்க்? எல்லாருமே அன்மியூட் பண்ணிக்கலாம். கேக்குதா? கேக்குது அக்கா, கேக்குது. சரி. ஓகே, see, இது உங்களுக்கு சொல்ல நான் எல்லாருக்குமே சொல்றேன். இட்ஸ் a very important thing. ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். நீங்க வந்து ஒரு மினிஸ்ட்ரி கூட கனெக்டடா இருக்கலாம், இல்ல பல மினிஸ்ட்ரி கூட கனெக்டடா இருக்கலாம். மீனிங் அவங்க ஃபண்ட் அனுப்பலாம், எல்லாம் பண்ணலாம், அவங்களோட மெசேஜஸ் எல்லாம் கேட்கலாம். அப்புறம் வந்து அவங்களுடைய அவங்க சொல்ற அந்த டீச்சிங் உங்களுக்கு மனப்பாடமா தெரியலாம். ஓகே, இதெல்லாம் நல்ல டீச்சிங்காகவும் அது இருக்கலாம். இதெல்லாம் நல்லதுதான். ஆனா ஏன் நீங்க அந்த டீச்சிங் கேட்குறீங்க? எதுக்கு அது உங்களுக்குள்ள போகுது அப்படின்னா, எண்ட் ஆஃப் த டே இட் ஷுட் டூ சம்திங் ப்ராக்டிகலி இன் யுவர் லைஃப். சரியா? அதுக்கு தான் அங்க போறீங்க. இதை மறந்துடவே கூடாது. நிறைய பேர் மறந்துடுறாங்க இதை. ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்றது, இஃப் யூ கோயிங் டு வேர்ட் பேஸ்ட் சர்ச் வேர் தே டீச் த வேர்ட் ரியலி ப்ராப்பர்லி, நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னா அங்க பேசுற காரியங்களை வச்சு யூ ஹாவ் டு கனெக்ட் இட் வித் யுவர் லைஃப் அண்ட் உங்க வாழ்க்கையின் காரியங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். யூ டு ரிசீவ் த வேர்ட் அண்ட் நாட் ஜஸ்ட் ரிசீவிங் த வேர்ட் அண்ட் தென் பொசஸிங் த வேர்ட். ரெண்டு இருக்கு. ரிசீவிங் த வேர்டுன்றது ஒண்ணு. நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு ப்ராஃபிட்டிக் வேர்ட் வந்துருச்சு பிரதர். நல்லது. ஹேவ் யூ பொசஸ்ட் த வேர்ட்? ஐயோ அப்படின்னா என்னது? அப்படின்னா என்னதுன்னா வெளியே எதுவும் பண்றது நீங்க நம்ம பண்ண முடியாது. இப்ப உங்களுக்கு வந்து நீங்க கடன்ல இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 50 லட்ச ரூபா கடன்ல இருக்கீங்க. உங்களுக்கு ஒருத்தர் தீர்க்கதரிசனம் சொல்றாரு, உனக்கு 2 கோடி கர்த்தர் தருவாருன்னு. நீங்க 50 லட்சத்துல இருக்கிற ஆளு 2 கோடியை நீங்க போய் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? எங்க போய் வாங்க முடியும்? எங்க போய் வாங்க முடியாது. 2 கோடி எடுக்கிற லெவல்ல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க எதுக்கு வந்து கடன்ல இருக்கீங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்? ஓகே, சோ பிசிக்கலி யூ மே நாட் பி ஏபிள் டு டு எனிதிங் அபௌட் சர்டன் ப்ராஃபசிஸ், பட் யூ கேன் பொசஸ் இட் இன் யுவர் மைண்ட். அதாவது உங்க மைண்ட்ல வந்து அது ரியாலிட்டியா மாறும். சம் பாயிண்ட் வந்து இன்னும் அது கையில வரல, ஆனா உங்களுக்குள்ள ஒரு அஷூரன்ஸ் வந்துடும். நோ இது நிச்சயம் நடக்கும்னு சொல்லி. அதுதான் பொசஸிங். So receiving the prophecy or the word is one thing, then the second step is possessing. So உங்க வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலையும் you have to possess the blessing in your mind. Okay, அது you can do. That is not impossible. Possessing physically may be impossible to you. உங்களால பண்ணவே முடியாத டாஸ்கா இருக்கலாம். Possessing in your mind, it's not impossible, it's possible. But when you possess it in your mind, you will receive it, you will have it. Eventually you will have it. So நீங்க வந்து அதான் நான் இந்த சர்ச்சுக்கு போனேன், அந்த மினிஸ்ட்ரிக்கு போனேன், எல்லாம் நல்லதுதான். பட் வந்து எந்த அளவு ப்ராமிசஸ் ரிசீவ் பண்ணிருக்கீங்க அண்ட் எந்த அளவு அதை பொசஸ் பண்ற அந்த ஜேர்னில நீங்க போயிட்டு இருக்கீங்க. தட் இஸ் தீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். திஸ் இன்க்ளூட்ஸ் டு திஸ் கால் ஆல்சோ. இந்த கால் வரையில நீங்க இதை யூடியூப்ல பார்க்கலாம். நான் வாரம் பார்த்துடுறேன். ரொம்ப நல்லது. பார்த்துட்டு எத்தனை ப்ராமிஸ் நீங்க ரிசீவ் பண்ணிருக்கீங்க, அப்புறம் அதுல எத்தனை நீங்க பொசஸ் பண்ண அந்த ஜேர்னில இருக்கீங்க, அதை ஆரம்பிச்சிட்டீங்க. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ். சரியா? சோ இப்ப உங்க கேட்டது வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் விஷயங்கள் வந்து பர்சனல் விஷயங்களோட கடவுளோட விஷயங்கள் தான் முக்கியம் அப்படின்ற இந்த ஐடியா எங்க இருந்து வந்துச்சு? எதனால வருது? எதனால இந்த ஐடியா வருது? எங்க இருந்து வந்துச்சு? உங்களுக்கு நீங்களே சொல்லுங்களேன், உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு இந்த ஐடியா? அதான் நம்ம இத்தனை நாள் வந்து கர்த்தருடைய காரியம், நம்ம வந்து இதை யாரோ ஆலயத்தை பிரசங்கம் பண்ணாங்க, கட்டணும். அதெல்லாம் எனக்கு ஓகே. அவங்க எதை வச்சு பிரசங்கம் பண்ணாங்க? எதை வச்சு உங்களுக்குள்ள அது போல்ட் அடிச்சு இறக்குனாங்க? அது கேக்குறேன். வாட்ச வச்சுதானே பேசுறாங்க. அதான் எந்த வார்த்தை சொல்லுங்க. என்ன வார்த்தை? கர்த்தருக்காக ஊழியம் செய்யறவன், அந்த மாதிரி எல்லாம் சிலுவை எடுத்துக்கொண்டு வாங்க, அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. ஆஃப் ஹேண்டா என்னது? இப்ப கர்த்தர் அதனாலதான் பாருங்க, இந்த காலோட ஒரு மெயின் வேலையே என்னன்னா இந்த மாதிரி வசனங்கள் நம்ம டீகோட் பண்றதுதான் வேலையே.
Okay. See, I am right now, the ministry I am doing is not, I am not doing anything with Gentiles, like non-believers. Okay. யாரோ போட்டிருக்காங்க மேத்யூ 6:33 I am not தேவனுடைய doing anything with ராஜ்யத்தையும் Gentiles. Okay. வரேன். நானு I am not doing anything with non-believers. Non-Christians கூட எனக்கு non-Christians கூட non-believers கூட எனக்கு வேலையே கிடையாது. I am only focusing on believing crowd because they are believing all wrong things. Redefining definition. That is the motto of my ministry right now. That's what I'm doing right now. So அப்படின்றப்ப இப்ப இந்த வசனம் எடுத்துக்கோங்க. இது எல்லாரும் யூஸ் பண்ற வசனம், அபியூஸ் பண்ற வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லைன்னா, முதலாவது வந்து சர்ச்சு கட்டுங்க, முதலாவது வந்து இது பண்ணுங்க, பாஸ்டர் என்ன சொல்றாரோ அதை பண்ணுங்க, அது இது பண்ணுங்க, அது பண்ணா மற்றெல்லாம் உங்களுக்கு நடந்துரும்னு இந்த அர்த்தத்துல அந்த வசனமே இல்லவே இல்லை. ஏன்னா நீங்க அந்த சிம்பிள் கான்டெக்ட் படிச்சு பாத்தீங்கன்னா அதை பத்தியா இயேசு பேசிட்டு இருக்காரு. அங்க எனக்கு எப்படி யாருக்கு காசு கொடுப்பா அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அவர் அங்க ஒரு ப்ரீச்சர் மாதிரி தானே. அப்போ அவர் போய் நின்றுட்டு முதல்ல எனக்கு ஒண்ணு கொடுங்க, நான் அப்புறம் உங்களுக்கு தரேன் அப்படின்றதுல பேசினாரா? அப்படி ஒரு பிரின்சிபிள் இருக்குன்னா அது இல்லைன்னு சொல்லல. ஓகே, டிசைபிள்ஸ் வந்து அந்த போட்டை கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே அதுக்கப்புறம் ஜீசஸ் போய் நீங்க லான்ச் இன்டு தி டீப்னு சொல்றாரு. அவங்க போடுறாங்க. அதை வச்சு நம்ம சொல்லலாம், ஒரு பிராடா சொல்லலாம், நம்ம ஆண்டவருக்கு செய்யும் போது அதுக்கான பலன் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஈவன் சோயிங் அண்ட் ஹார்வெஸ்டிங் பத்தி நானே நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இந்த வசனம் அதை தான் சொல்லுதா அப்படின்னா கிடையாது. ஓகே, சி எப்படி சொல்லணும்னா அப்படியும் ஒன்று இருக்குன்னு சொல்லணுமே தவிர அதுதான் மெயின்னு சொல்லிடக்கூடாது. தட் வில் பி தி எரர். உங்களுக்கு புரியுதா? அப்படி ஒன்று இருக்கு. You give to the Lord and if you do something அவருக்காக சில காரியங்கள் செய்யும் போது அதுக்கான பலன் இருக்கு அப்படின்றது ஒரு பாயிண்ட். அதுதான் ஒரே பாயிண்ட்னு கிடையாது. ஏன்னா அந்த வசனம் வேற ஒண்ணு சொல்லுது, அது கவனிக்கணும்ல. அந்த வசனம் என்ன சொல்லுது? அது என்ன சொல்லுதுன்னா, நீ உன்னுடைய எல்லா தேவைகளும் எங்க இருந்து வரும், எப்படி வரும்னு உட்காந்து யோசிச்சு தேடிட்டு உட்காந்து இருக்கலாம். அது எஸ்பெஷலி அது when it's elusive, அது கையில வராம இதா இருக்கும்போது நீ அங்கிட்டு தேடிட்டு முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். அது ஒரு வழி. இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா, யூ கேன் சீக் த கிங்டம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜ்யத்தையும் நீதியும் தேடுறேன் என்ன அர்த்தம்? ஐ திங்க் டூ வீக்ஸ் முன்னாடி பேசுறேன்னா சொன்னேன்னு நினைக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, seek first the unseen yet powerful kingdom of God in all areas of your life. Seek for it. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன அந்த வசனத்தை இன்ட்ரெஸ்டிக்கா உள்ளவே என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் உடனே பார்த்தா தெரியாது, கிங்டம் இருக்க மாதிரி தெரியாது. இன்னொன்னு சொல்லுங்க, அந்த கான்டெக்ஸ்ட் எதை பத்தி இயேசு பேசிட்டு இருக்காரு? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், அதுலதான் வருது. அப்ப அது எதை பத்தி வருது? ஒரு மனுஷனுடைய டே டு டே நீட்ஸ், தேவைகள், நீட்ஸ் ஆஃப் எவ்ரிடே. இன்ஃபேக்ட் வந்து மெட்டீரியல் நீட்ஸ் பத்தி, பிசிக்கல் நீட்ஸ் பத்தி தான் பேசுது பேசேஜ். கரெக்டா? ஆமா. அங்க ராஜ்யத்தை தேட சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தத்துல வருது? உங்களுக்கு ஒரு பினான்சியல் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னா, சீக் த கிங்டம் இன் த ஏரியா ஆஃப் ஃபைனான்சஸ் இன் யுவர் லைஃப். சீக் த கிங்டம், இட்ஸ் ஹெல்ப், இட்ஸ் கவுன்சில், இட்ஸ் ரிசோர்சஸ். சீக் எவ்ரிதிங் ஃப்ரம் த கிங்டம் அப்படின்னு சொல்றாரு. இன் தட் ஏரியா. ஓகே, நீ ஒன்னொன்னுக்கா கவலைப்பட தேவையில்லை. நீ கிங்டம் பத்தி இது பண்ணா, இன்ஃபேக்ட் வந்து இதுலயே அடிபட்டு போகுதுல அது என்டையர் ஐடியா. தட் நமக்காகன்னு பண்ணா ஆண்டவர் உதவி செய்வாருன்னு தெரியாது, ஆண்டவருக்காகனா பண்ணா செய்வாரு அப்படின்னு. இப்ப நான் எந்த லெவல்ல வந்திருக்கேன்னா, நானும் அந்த மாதிரி நீங்க இருக்கிற லெவல்ல இருந்தேன். இப்ப நான் எந்த லெவல்ல இருக்கேன்னா, எனக்குன்னா கண்டிப்பா செஞ்சிருவாரு, எனக்கு கான்பிடன்ஸ் வந்துருச்சு. ஆண்டவருக்கு ஏதாவது செய்யறதா ரொம்ப யோசிச்சு நான் செஞ்சுட்டு. ஏன்னா ஆண்டவர் செய்யறோம்னு நிறைய தேவையெல்லாம் செஞ்சாச்சு. ஓகேயா? அதாவது ராங் அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்றேன், செஞ்சதை சொல்லல, ராங் அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்லிடுறேன். So now I'm really praying. I now pray and decide. I don't decide just like that. Okay. ஏதோ நம்ம சரி ஏதோ செய்வோம் செய்யறது இல்லை. I pray and then I decide. Is it really worth it? Is the Lord leading me to do it? அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு நான் செய்யறேன். ஓகே. ஆனா எனக்குன்னு ஒரு காரியங்கள் செய்யும் போது சில விஷயங்கள் இப்ப எனக்கு அத்தியாவசியமா நடக்க வேண்டியதுக்கு இந்த மாதிரி பிளஸிங்ஸ் எல்லாம் தேவைப்படுதுன்றப்ப எனக்கு இப்ப டவுட்டே இல்லை. ஐ எம் வெரி ஷுர். ஏன்னா நான் சொன்னா செய்வாருன்னு எனக்கு அந்த தைரியம் வந்துருச்சு. கேட்டா கொடுப்பார். நாம ஏதாகிலும் அவருடைய நாமத்தின்படி கேட்டா நமக்கு அருள்வார். எப்படி எனக்கு இந்த ஷிஃப்ட் வந்துச்சுன்னா, நான் நிறைய பைபிள் படிச்சேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. பைபிள் படிக்க எனக்கு தெளிவு வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சிச்சு இப்படிதான் இருக்கணுமேன்னு தெரிஞ்சிச்சு. ஓகே.
பைபிள் நிறைய படிக்க ஆரம்பிச்சேன். பிரசங்கங்கள் நிறைய குறைக்க ஆரம்பிச்சேன் கேட்கறத. இவர் பிரசங்கம், அவர் பிரசங்கம், இவர் சொன்னார், அவர் சொன்னார், அதெல்லாம் குறைக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவர் லீட் பண்ண வழி எந்த பிரசங்கம் கேட்க மாட்டேன். பட் பைபிள் வந்து இன்டிஸ்கிரிமினேட்டா உட்காந்து படிப்பேன். சும்மா எடுத்து என்ன வருதோ எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பேன். படிக்க 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 எனக்கு தெளிவா புரிஞ்சது ஒண்ணுதான். காட் இஸ் த காட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். பைபிள் ஃபுல்லா அதான் ஸ்டோரி. அண்ட் ஒரு இண்டிவிஜுவலுக்கு தேவை, தன்னுடைய பிள்ளைகளுடைய தேவைக்கு வந்து அவர் எந்த எக்ஸ்டென்ட் போய் என்னன்னாலும் செய்வார். அவரோட பிரச்சனை என்னன்னா, இப்படி எதிர்பார்க்கிற ஆட்கள் கம்மியா இருக்காங்க. அதுதான் அவருடைய பிரச்சனை. எனக்காக உறுதியா செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கிற ஆட்கள் ரொம்ப கம்மியா இருக்காங்க. அதுதான் அவருக்கு பிரச்சனை. இப்ப நம்மள மாதிரி இந்த நீங்க சொன்னீங்களா, அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு செய்வாரா அப்படின்னு. அதுதான் மனுஷகுமாரன் பூமியில வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. விசுவாசம்னாலே அதுதான்றதை கண்டுபிடிச்சிட்டேன். எனக்குன்னு ஒண்ணு வேணும்னா நான் கேட்டா எனக்கு நிச்சயம் செய்வார்ன்றதான் விசுவாசம். அதுக்கு 7 லெவல் அப்ரூவல் இருக்கு. இவங்க இந்த சூழ்நிலைகள்லாம் ஒத்து போனோம், இந்த மனிதர்கள்லாம் ஒத்து போனாதான் நடக்கும் அப்படின்றதெல்லாம் விசுவாசம் கிடையாது. விசுவாசம்னா எனக்கு வேணும்னா என்னுடைய தேவைகள், என்னுடைய அவசியங்கள் அவர் அறிந்திருக்கிறார், அவர் நிச்சயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்ப நான் அதை குறித்து கேட்கும் போது உறுதியா எனக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுப்பார் அப்படின்றதுதான் விசுவாசமே. இதுதான் பைபிளுடைய தீமை. ஓகே, இந்த நியூ டெஸ்ட்மெண்ட் இருக்க சில விஷயங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. அதை வந்து நிறைய பேர் வந்து பேதுரு சொன்ன மாதிரி புரட்டிக்கிறாங்க அவங்களே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப பவுல் வந்து ஒரு யாரையோ எழுதுறாரு, யாரையோ பத்தி எழுதுறாரு. சுவிசேஷத்துக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் யாரையோ எழுதுறாரு. ஓகே, நல்லா கவனிங்க. யாரு? அகிலா பிரிஸ்கில்லா. அந்த மாதிரி பவுலுக்கு நிறைய பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேரை பத்தி அந்த மாதிரி பல நிருபங்கள்ல பாராட்டிலாம் எழுதியிருக்காரு. எனக்காக இப்படி செஞ்சாங்க, அப்படி செஞ்சாங்க, சுவிசேஷத்துக்காக செஞ்சாங்க அப்படின்னு நிறைய பேரை பத்தி எழுதியிருக்காரு. சோ இந்த வசனத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு சபையில போய் அங்க இருக்கிறவங்களை பார்த்து சுவிசேஷத்துக்காக பாரு கழுத்தையே கொடுத்துருக்கா, நீ என்னத்தை கொடுத்த? ஒண்ணும் கொடுக்கல, அப்படி எதையாவது கொடு அப்படின்னு பேசுறது. ஓகே, வெறும் காசை மட்டும் நான் சொல்லல, எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கேட்கறாங்க. நீ வந்து உட்காந்து இந்த இதுக்காக ஜெபம் பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு, நாங்க நார்த் இந்தியாக்காக ஜெபம் பண்றோம், சவுத் இந்தியாக்காக ஜெபம் பண்றோம், வெஸ்ட் இந்தியாக்காக ஜெபம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை செய் அதை செய் அப்படிலாம் சொல்லி சுவிசேஷத்துக்காக தியாகம் பண்ணு, அது பண்ணு, இது பண்ணு. ஓகே, இப்படி எல்லாம் பவுலுக்கு சில பேர் செஞ்சாங்களா அப்படின்னு? ஆமா செஞ்சாங்க, இல்லைன்னு சொல்லல. அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் வருது. சுவிசேஷத்தின் பலனை அனுபவித்தவர்கள் செய்தார்களா, இல்ல சுவிசேஷத்தின் பலனை அனுபவிக்காமலே இருந்தவங்க செஞ்சாங்களா? பவுல் ஒரு மனுஷனை போகும்போது முதல்ல சுவிசேஷத்தின் பலனை அவன் அனுபவிக்கும்படி செய்தார். அவன் அந்த பலனை அனுபவித்த பின்பு அந்த நிறைவின் நிமித்தமாய் அவனாக சில காரியங்களை செய்தான். இதுதான் ஆர்டர். இன்னைக்கு சபையில வந்து எத்தனை பேர் சுவிசேஷத்தின் பலனை அனுபவிச்சிருக்காங்க சொல்லுங்க? யாருமே இல்ல. அனுபவிக்கவே இல்ல. இல்ல, எனக்கு சில அற்புதங்கள் நடந்திருக்கு. இன்னொன்னு, அது சுவிசேஷன் பலன் கிடையாது, இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். உங்க வாழ்க்கையை தினந்தோறும் வந்து அற்புத அடையாளங்களா நிரம்பி இருக்க வேணும். அதுதான் சுவிசேஷத்தின் பலனை அனுபவிக்கிறது. அந்த ஸ்டேஜே இன்னும் போகல. அப்படி போகாத கிரௌட போய் நீ குடு 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 ஏதாவது செய்யினா கொடுமை இல்லையா அது? இதுதான் நடந்துட்டு இருக்கு. புரியுதா? சோ வந்து அதனால வந்து அன்பார்ச்சுனேட்லி இது வந்து எல்லா சர்க்கிள்ஸ்லயும் இருக்கு. நாங்க டீச்சிங் மாத்திட்டோம், இப்ப எங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொன்னவங்களுக்கு கூட இது புரியல இன்னும். அந்த இண்டிவிஜுவல் காட் இந்த இண்டிவிஜுவல் சென்ட்ரிக்கா இருக்காருன்றது புரியல. நான் இன்னொன்னு சொல்றேன், இப்ப எத்தனை மீட்டிங் நீங்க போட்டு 10,000 பேர் 20,000 பேர் கூட்டி எழுப்புதல் கத்துக்கிறதுனால எந்த புதலும் வராது. ஏன்னா ராங் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. மொத்த கிரௌடு சேர்ந்து ஏதாவது செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. இட்ஸ் அபவுட் இண்டிவிஜுவல்ஸ். அப்ப ரிவைவல் எப்படி வரும் அப்படின்னா, இன்னைக்கு அட் திஸ் பாயிண்ட் வந்து இந்தியாவோ அமெரிக்காவோ எந்த ஊரோ அட் திஸ் பாயிண்ட் வந்து ரிவைவல் எப்போ வரும் அப்படின்னா, when individuals start seeing the glory of God. எப்படி இண்டிவிஜுவல் glory of God பாக்குறது? when miracle starts happening in the individual's life, not in just corporate gatherings. ஓகே, அதுதான் ரிவைவல் நினைக்கிறாங்க. ஏன்னா என்ன ப்ராப்ளம்னா, எல்லாருமே வந்து ரிவைவல் அப்படின்னு சொல்லும்போது கடந்த காலங்களுடைய சில இதை எடுத்து வச்சுக்கிட்டு ரிவைவல் நினைச்சிட்டு இருக்காங்க. ஹிஸ்டரி எடுத்து வச்சுக்கிட்டு அசூசா ஸ்ட்ரீட், அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி வெல்ஷ் ரிவைவல் அப்படின்னு இதை தான் ரெஃபரன்ஸா வைக்கிறாங்க. என்னைய பொறுத்தவரை இன் மை ஹம்பிள் ஒப்பீனியன் இது எதையுமே ரெஃபரன்ஸ் வைக்கக்கூடாது, பைபிள தான் ரெஃபரன்ஸ் வைக்கணும். பைபிள்ல ரிவைவல் வந்துச்சு, இயேசு கிறிஸ்து வந்தப்ப ரிவைவல் வந்துச்சு. ஏன் வந்துச்சு? இண்டிவிஜுவல்ஸை டச் பண்ணாரு, லைஃப இண்டிவிஜுவல்ஸோட லைஃப்ல மாற்றங்களை ஏற்படுத்தினார். பேதுரும் யோவானும் வந்து தேவாலயத்துல ஒரு இண்டிவிஜுவலை எழுப்பி விட்டாங்க. சோ அன்லெஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் டச் இன் a big way, ஓகே, nothing will happen. இன்னைக்கு வந்து எப்படி இருக்குன்னா,
தேவாலயத்துக்கு வெளியே இருந்தவன தான் எழுப்பி விட்டாங்க, பேதுரு யோவானும். இன்னைக்கு தேவாலயத்துக்குள்ளேயே நடக்க முடியாதவன் தான் உட்காந்துருக்கான். Correct. நடக்க முடியாதவனா, I'm not just talking about physical handicap. There are a lot of handicaps, other handicaps. Financially, some people are handicapped. Emotionally, அப்படி இப்படி நிறைய ஏரியாஸ்ல இருக்காங்க. ஓகே, so unless வந்து அந்த individuals வந்து see some kind of breakthroughs. Okay, unless the individual sees some kind of breakthroughs. Okay, see, இது வந்து based on reports I'm telling, நார்த் இந்தியால there are a lot of reports coming that ஒரு பர்டிகுலர் பார்ட்டியுடைய ஆட்கள் வந்து எந்தூசியாஸ்டிக்காவே இல்லைன்னு ரிப்போர்ட்ஸ் நிறைய வருது. ஓகே, எல்லாம் எங்க ஆட்சி தான் இருக்கு, ஆனா எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு உட்காந்துருக்காங்களாம். ஸோ அதனால அந்த குரூப் வந்து அவங்க ஒர்க்கர்ஸ், பார்ட்டி ஒர்க்கர்ஸ், அவங்க வந்து June 4th will early know all what happened சொல்லி, ஸோ அவங்க வந்து போக மாட்டேங்கிறாங்களாம். போய் இந்த குரூப்பை கூட்டிட்டு போய் ஓட்டு போட வைப்பாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க சொல்றாங்கன்னா, நாங்க அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம், எங்க கட்சி எது, வேற என்ன பண்றது, ஆனா அடுத்தவங்களை கூட்டிட்டு போற அளவுக்கு எங்களுக்கு தெம்பு இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா எங்களுக்கே ஒண்ணும் நடக்கல, நாங்க எப்படி அடுத்தவனை போய் உனக்கு நாங்க செய்வோம்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து நிறைய 2-3 ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு நார்த் இந்தியாவில். ஓகே, நான் படிச்சுட்டு போது யோசிச்சேன், இது இப்படித்தானே சபை இருக்குன்னு யோசிச்சேன். இண்டிவிஜுவலே வந்து ஒன்னும் பெருசா அவன் அனுபவிக்கணும்னா அவன் என்ன எந்தூசியாஸ்டிக்கா பேசணும், அவனை போய் ஏவி விட்டு நீ போய் கூட்டிட்டு வானா என்னத்தை கூட்டிட்டு வருது, மார்க்கெட்டிங்கா, மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அது. எங்கெங்கெல்லாம் இண்டிவிஜுவல்ஸ் வந்து மிரக்கிள்ஸ் அனுபவிக்கிறாங்களா, ஊட்டியில ஐ மெட் அ பாஸ்டர். அவர் வந்து இனாகுரேஷன் ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு என்ன மெசேஜ் கொடுத்துருந்தாரு. 4 பேர் இருந்தாங்க, 4 பேரா 5 பேர் தான் இருந்தாங்க. 1 இயர் கழிச்சு இந்த எலெக்ஷன், இப்பதான் இந்த எலெக்ஷன் சீசன் அப்போ ஒரு எலெக்ஷன் பிரேயர், ஆல்நைட் பிரேயர் வச்சிருந்தாரு. அதுல என்ன ஒரு செஷன் பேச கூப்பிட்டாரு. அன்னைக்கு நான் போய் பாக்குறேன், ஆல்நைட் பிரேயருக்கு 200 பேர் வந்திருக்காங்க. எதுக்கு ஆல்நைட் பிரேயர்? அதை தவிர வந்து இன்னும் இறக்குற சொன்னாரு, எல்லாம் நீங்க ஸ்ட்ரென்த் எடுத்து ஒரு 400-500 பேர் கிட்ட இருப்பாங்க, ஸ்டெடி க்ரௌட் அந்த 200 ஸ்டெடி க்ரௌட் வந்துட்டே இருப்பாங்க, மற்றவங்க ஃப்ளோட்டிங் க்ரௌட் மாதிரி. நான் கேட்டேன் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டேன், எதனால இவ்வளவு பெரிய க்ரௌட் வந்துச்சுன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, அது ஒண்ணும் இல்ல, எல்லாருமே ஏதோ ஒரு மிரக்கிள் வாங்கியிருப்பாங்க, அதனாலதான் வராங்க. They've seen something, that's why they're coming. Okay, that's how gospel is supposed to be. நான் போனேன், ப்ரே பண்ணேன், அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்றப்ப எனக்கு கூப்பிட்டாங்க, ப்ரே பண்ண கூப்பிட்டாங்க, ஏதோ தெரிஞ்சவங்க உணவு அப்படி இப்படி. நான் போனேன், ஜெபம் பண்ணேன், அவங்களுக்கு சரியாச்சு. ஒரு அந்த அற்புதம் ருசி பார்த்துருக்காங்க, அதனால வர்றாங்க. இன்தூசியாஸ்டிக்கா அவங்க வர்றாங்க. ஓகே, சோ ஐ திங்க் ஹீப்ரூஸ் 2ல வருது, அற்புத அடையாளங்கள் மூலமாய் வந்து கர்த்தர் வந்து இந்த வசனத்தை உறுதிப்படுத்தினார்னு போட்டிருக்கு. வசனம் பிரசங்கிக்கப்பட்டது, உறுதிப்படுத்தினார்ல, வசனம் பிரசங்கிக்கப்பட்டது. எப்படி பிரசங்கிக்கப்பட்டது? அற்புத அடையாளங்கள். ஏத்தன்ஸ்ல வந்து அந்த கிரீக் கல்ச்சர் தான் ஆர்குமெண்ட் டிபேட் கல்ச்சர். ஓகே, கிரீஸ்ல வந்து பிரீச்சிங்னாலே வேற அர்த்தம், இட்ஸ் an elocution, இட்ஸ் a ஸ்பீச். ஓகே, நீங்க ஆனா ஹீப்ராயிக் பிரீச்சிங்ன்றதே வேற. ஹீப்ராயிக் பிரீச்சிங் வந்து அது ஆல்வேஸ் அக்கம்பனி சம் கைண்ட் ஆஃப் சூப்பர் நேச்சுரல். ஓகே, கிரீக்ஸ்ல அப்படி ஒண்ணுமே கிடையாது. அன்பார்ச்சுனேட்லி வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிறிஸ்டியன் வேர்ல்டு வந்து ஸ்லோலி வந்து அந்த ஹீப்ராயிக் வே விட்டுட்டு கிரீக் வே எடுத்துக்கிட்டாங்க. அதனாலதான் அப்பாலஜெட்டிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல கொடி கட்டி பறக்குது இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்டியன் வேர்ல்ட்ல. அப்பாலஜெட்டிக்ஸ் பேசுறவங்க வந்து நான் சரி அவங்களை எதுவும் குறை சொல்ல விரும்பல, அவங்களாலே கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்படுறாங்க, ஏதோ நல்லது நடக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா that's not the way how the gospel should be preached. That may be one way in which right now things are happening. And அதாவது அப்பாலஜெட்டிக்ஸ் தெரியாதவங்களுக்கு சொல்றேன், அப்பாலஜெட்டிக்ஸ் என்னன்னா இந்த டிபேட்ஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த பர்டிகுலரா மற்ற ரிலீஜியஸ் பீப்புளோட சேர்ந்து அவங்களோட இது பண்ணுவாங்க, டிபேட்ஸ் மாதிரி நடத்தி பைபிள் நாங்க ப்ரூவ் பண்றோம், இன்டெலெக்சுவல் டிபேட்ஸ். இது வந்து கிரீக் பிலாசபி அண்ட் அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலெக்ஷன்ஸ்ன்றதெல்லாம் அங்கிருந்து தானே வந்து கிரீஸ் கான்செப்ட் தான், அதெல்லாம் அதுல இருந்து வெஸ்டர்ன் சிவிலைசேஷனுக்குள்ள வந்தது, அங்கிருந்து இப்ப நம்ம பிரிட்டிஷ் இந்தியானால நமக்கு வந்திருக்கு. ஸோ இது மாதிரி வந்து வந்த ஒரு விஷயம் அதெல்லாம். பட் பிப்ளிக்கல் வே பாத்தீங்கன்னா ஆக்ட்ஸ் படிச்சு பாத்தீங்கன்னா they always perform miracles, signs and wonders. அப்படிதான் நடந்தது. ஓகே, சோ அப்ப அது வந்து இண்டிவிஜுவலோட லைஃப்ல in all aspects should be a regular thing. அதுதான் காஸ்பலே. ஓகே, சோ இது புரியாம
அந்த இண்டிவிஜுவல் இந்த க்ளோரிக்குள்ள வரணும், இந்த இதுக்குள்ள வரணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள வரணும் அப்படின்றத பத்தி புரியாம, அதை ஸ்ட்ரெஸ் பண்ணாம, அதுக்கு எல்லாரையும் சீக் பண்ண சொல்லி, ப்ரே பண்ண சொல்லி, ஆண்டவரோட சமூகத்தை தேடி அதை அவங்க வளர்றதுக்கு அதுல என்கரேஜ் பண்ணாம, அதை தாண்டி அடுத்தது போய் சுவிசேஷத்துக்காக நான் செத்தேன், கேக்குதா பேசுறது? நடுவுல கட்டாச்சு ஜாஷுவா. நான் எனக்கு தான் கட்டாச்சோன்னு நினைச்சேன். இல்ல நடுவுல இல்ல கட்டா எனக்கு இங்க ஸ்லோவாச்சு. ஓகே ரைட். சோ சோ அந்த இண்டிவிஜுவல் வந்து அந்த காஸ்பலை வந்து என்ஜாய் பண்றதுதான் கீ ஃபர்ஸ்ட். ஓகே, எதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னா, the very definition of gospel இதை டிமாண்ட் பண்ணுது. சுவிசேஷம்னா என்ன அப்படின்னா, அதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷம். சுவிசேஷம்னாலே அதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம், அப்படிதான் வருது டெஃபினிஷன். அப்படின்னா காட் ரெயின்ஸ். So first of all, it's a message that should be enjoyed by an individual and then passed on to others. God is not demanding anybody to not enjoy this, just pass it on. Like a message மாதிரி நோட் பாஸ் பண்ணி விடுவாங்க நம்ம கூட்டத்துல. அங்க இருந்து ஒருத்தர் அந்த 10வது கால்ட்ட கொடுத்துருங்க அப்படின்னா அடுத்த ஆள்கிட்ட கொடுத்து அடுத்த ஆள்கிட்ட கொடுத்து வரும். இதுல இந்த நடுவில் ஒரு 8 பேரும் வந்து அந்த மெசேஜ் என்னன்னு தெரியாது, அதை பத்தி அவங்களுக்கு இன்வால்வ்மெண்ட்டும் கிடையாது. அவங்க ஒரு நடுவில் ஜோக்கர்ஸ் மாதிரி, ஜோக்கர்ஸ் இந்த பேக் மாதிரி இருக்காங்க. ஸோ இங்க கொடுக்குற ஆளுக்கும் அந்த கடைசி ஆளுக்கு மட்டும் தான் சம்மந்தம் இருக்கு. காஸ்பல் இஸ் நாட் லைக் தட். ஓகே, அடுத்த யாரா கொஸ்டின் கேக்குறேன்? வேற யாராவது சொன்னீங்கன்னா? கொஸ்டின். இப்போ ஐ பிலீவ் ஸ்ட்ராங்லி தட் அவரு நம்ம இண்டிவிஜுவல்ஸ் மெட்டீரியல் இதுவும் அவரு கொடுக்க ஆசையா இருக்காருன்னு அது எனக்கு தெரியும். பட் அந்த ஹேகாயில ஒரு வசனம் வருது, லைக் அந்த ஜோஷ்வா அண்ட் ஜெருபாபேல் அந்த டெம்பிளை கட்டிட்டு இருக்கும்போது there is an interruption. அப்ப அவர் சொல்றாரு, நீங்க ஹேகை இஸ் டெல்லிங், நீங்க வந்து உங்க வீட கட்டிட்டு இருக்கீங்க, காடோட டெம்பிளை கட் பண்ணாம, தட்ஸ் வை யூ ஆர் ஃபேசிங் அந்த பாவர்ட்டி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன்? நான் இதை ஏற்கனவே பேசிருக்கேன், யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஜஸ்ட் கேட்டா மெசேஜ்க்கு ஞாபகம் இல்ல, பேசுறது ஞாபகம் பாருங்க. இருக்கு. ஞாபகம் இல்லைன்னா நல்லா கவனிங்க. the devil is stealing the wordன்னு அர்த்தம். ஓகே, it's a serious issue. Okay, you have to take it seriously. ஏன்னா devil is stealing the word, அதான் அர்த்தம். ஏன்னா நான் தெளிவா பேசிட்டேன். I think it is more about our inward இதுல வந்து கட்டுறத பத்தி. திரும்ப சொல்றேன். அதாவது ஹாகாயில வந்து it happened during the old covenant time. First point. Okay, old covenant timeல வந்து God was dealing with, you should understand, he was dealing with lesser individuals. First point. less, அதனால old covenant சொன்னேன். lesser individuals அப்படின்னா இன்னும் spirit fullness வராத ஒரு group. and since இன்னும் fallen state இருந்து redeem ஆகாத group, அதனால fullness of spirit வராத group. அப்படிப்பட்ட குரூப்ட அவர் டீல் பண்ணிட்டு இருந்ததுனால அந்த கவனன்ட் இன்ஃபீரியர் கவனன்ட். ஓகே, அப்ப அந்த கவனன்ட்ல தான் என்ன இருந்ததுன்னா, அவங்களுக்கு வந்து நன்மையும் இருந்தது, தீமையும் இருந்தது. அவங்க வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தாங்க. அந்த நிலைமையில இருந்து எப்பெல்லாம் they align with God and they obey God, அவங்களுக்கு ஏதோ ஓரளவு தப்பிச்சுப்பாங்க. எப்பெல்லாம் they fail to obey, they will get into trouble. So this was a very very inferior covenant. Okay, so அதனால God was telling them all those kind of things. நீங்க இது பண்ணீங்க, அதனால நான் வந்து உங்களை இப்படி பண்ணேன், நீங்க ஏன் கட்டாம போனீங்க, அதனால நீங்க வந்து இப்படி பிரச்சனைக்குள்ள போனீங்க அப்படிலாம் அவர் சொல்றாரு. ஓகேயா, சொல்லிட்டு அண்ட் இந்த மாதிரி ஒரு இதுல இருந்ததுனால the temple had to be an external thing. ஏன் டெம்பிள் வெளியே இருந்துச்சு, டெம்பிள்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு, ஏன் ஜீசஸ் வந்த பிறகு இந்த டெம்பிளை இடிச்சு போடுங்கன்னு ஏன் சொன்னாரு அப்படின்னா, ஓல்ட் டெஸ்ட்மென்ட் இருக்க வரைக்கும் when the man was yet to be redeemed, ஒரு பெர்மனன்ட் dwelling place வந்து ஸ்பிரிட்ல இல்ல for God inside man. So there had to be a physical tabernacle or temple. இயேசு கிறிஸ்து எந்த தைரியத்துல இடிச்சு போடுங்கன்னு சொன்னாருன்னா, ஏன் சொன்னாருன்னா, இனிமேட்டு இது தேவையில்லை. ஏன் அப்படின்னா,
The main temple, the real temple is going to come. மெய்யான ஆலயம் எழும்ப போகிறது. மெய்யான ஆலயம் எங்க இருக்கு? நாமே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். ஏன்னா நமக்கு இன்னைக்கு ஆவி அருளப்பட்டிருக்கிறதுனால நாம் தேவனுடைய ஆலயமாக கூட எல்லா தகுதியும் பலனும் பெற்றவர்களா இருக்கிறோம். ஓகே, so if somebody is using that verse and telling எனக்கு சர்ச்சு கட்ட நீ உதவி செய்யறதுனாலதான் உனக்கு என்ன வீடு கட்டலான்னு சொன்னா, that person is either an illiterate, scriptural illiterate or a liar. Nothing less than that. Okay, it's either a scriptural illiterate or a liar. Okay, in my view mostly are illiterates, not liars but illiterates. சரியா? so இன்னைக்கு அப்ப அதுக்கு அந்த வசனத்துக்கு மீனிங்கே இல்லையா? ஒரு மீனிங் இருக்கு. there is one application. அது என்ன அப்ளிகேஷன் அப்படின்னா, இன்னைக்கு நான் கொஸ்டின் கேக்குறேன், இன்னைக்கு டெம்பிள் எங்க இருக்கு? நம்ம டெம்பிள் எங்க இருக்கு சொல்லுங்க. நாம தான் டெம்பிள். நமக்குள்ளார. நமக்குள்ள எங்க? நாம தான். ஓகே, நமக்குள்ள எங்க? ஸ்பிரிட்ல இருக்கு. ஸ்பிரிட் தான் டெம்பிள். ஸ்பிரிட் தான் டெம்பிளா? கரெக்ட்டா? கரெக்ட். அப்ப என்ன டெம்பிள் கட்டணும்? கட்ட தேவையில்லை எதுவுமே. பாடியும் டெம்பிள் சொல்லி இருக்கு. பாடி இஸ் a temple. Sorry. Okay, body is a temple. You understand, spirit has been sanctified and the presence of God dwells there. இன்னைக்கு நமக்கு temple today is அன்னைக்கு எப்படி 3 parts இருந்ததோ அதே மாதிரி there is most holy place which is symbolic of our spirit, and then there is the holy place and outer court. 3 இடம் இருந்துச்சுல. அந்த டெம்பிள் ஹோலி பிளேஸ்ல மட்டும்தான் பிரசன்ஸ் ஆஃப் காட் இருக்க முடியும். அது ஃபாலன் டெம்பிள்னால, ஃபாலன் மேனோட டெம்பிளுக்கு அடையாளமா இருந்ததுனால இன்னைக்கு the veil has been torn so that the glory of God not just rest in the spirit, it can move from the spirit to the soul as well as the body. அப்ப டெம்பிள் ஆஃப் காட் இன்னைக்கு நம்ம பில்ட் பண்ணணுமா அப்படின்னா, ஆமா. எங்க பில்ட் பண்ணணும்? மைண்ட்லயும் பாடியிலையும் பில்ட் பண்ணணும். அது பெண்டிங். ஓகே, சம்டைம்ஸ் இந்த காஸ்பல் ஆஃப் கிரேஸ் சரியா புரிஞ்சுக்காதவங்க இந்த பாயிண்ட பேச மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லிடுவாங்க, ஏற்கனவே நீ டெம்பிள் ஆயிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க. இவன் யோசிச்சுட்டு இருப்பான், டெம்பிள் ஆன மாதிரியே தெரியலையே, கேவலமா குடிசை மாதிரி வாழ்க்கை இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பான். ஏன் அப்படி இருக்குன்னா, இன்னும் எங்க வரல டெம்பிள், மைண்ட்லயும் பாடியிலையும் வரல. அதனாலதான் ரோமன்ஸ் 12 போட்டிருக்கு, இப்படி இருக்க சகோதரரே உங்கள் எதை சரீரங்களை தேவனுக்கு பிரியமுமான பலியாக ஒப்புக் கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எதை ஒப்பு கொடுக்க சொல்றாரு? சரீரங்களை. அப்புறம் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். சோ மைண்டையும் சப்மிட் பண்ணணும், பாடியும் என்ன பண்ணணும்? சப்மிட். ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், பாடியை ஏன் சப்மிட் பண்ணணும்? பாடியை சப்மிட் பண்ணணுமா? ஏன் சப்மிட் பண்ணணும்? ஏன்னா அதுதான் டெம்பிள் ஆஃப் காட். அது உள்ளதான் காட். டெம்பிள் ஆஃப் காட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது இல்ல, அது தவிர இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. ஏன் ஒய் டு சப்மிட் யுவர் பாடி? Only then the spirit can rule you. Otherwise okay, I understand. Why should the spirit rule your body? ஏன்னா பிசிக்கல் வேர்ல்டுல அவரோட இதை கொண்டு வரணும்னா அந்த பாடி அவசியம் தானே. தட் பாடியில வெளிப்படணும்ல அந்த மகிமை. இம்பார்ட்டன்ட் ரீசன். இல்ல, பாடியும் நம்மள அஃபெக்ட் பண்ணும்ல. பாடியில நடக்கிறது நம்மள பாதிக்கும். ஒரு क्वेश्चन கேக்குறேன், we rebelled against God. ஏடன்ல spirit அது as a result of that the spirit died. Yes, but the soul and the body did not die. Yeah, something death, else happened. okay. என்ன Death நடந்ததுன்னா, the soul became sinful. It started rebelling against God. அப்படின்னா என்ன அர்த்தம்? It became sinful. It started to பிசாசோட சேர்ந்துட்டு பலவிதமான ராங் ஐடியாஸ், ஓகே, பாவம், அந்த பாவத்தின் கிரியைகள், அதெல்லாம் அது மைண்ட் என்ன பண்ணுச்சு? மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சு. அன்பிலீஃப், ஃபியர், இப்படி எல்லாமே மைண்டோட சம்பந்தப்பட்டது. ஓகே, so mind started partnering with the devil and started accepting all these thoughts, negative thoughts, sinful thoughts, lustful thoughts, fearful thoughts, அவிசுவாச எண்ணங்கள். இதெல்லாம் மைண்ட் என்ன பண்ணுச்சு? இந்த விதத்துல மைண்ட் ரிபல் பண்ணுச்சு. பாடி எப்படி ரிபல் பண்ணுச்சு? there is a rebellion of the body. Sickness, death. Sickness is the rebellion of the body. Oh, so if you don't
many believers don't know this. They don't surrender their body. ஏன்னா அப்படி தெரியாது. இது on top of that என்ன தியாலஜி இருக்கு? பாடியை ஒண்ணும் பண்ண முடியாதுங்க, அது மண்ணோட மண்ணா மக்கி போறது, அது அப்படித்தான் இருக்கும். இந்த சரீரம் வந்து மண்ணான சரீரம். யார் சொன்ன மண்ணான சரீரம்னு? அது ஆதாமோட சரீரம், நம்ம ஆதாம் கிடையாது, நம்ம கிறிஸ்துவனுடையது. இந்த சரீரம் மகிமையா எழுப்பப்பட வேண்டிய சரீரம், உயிர்த்தெழ வேண்டிய சரீரம் இது. அப்படா ஒண்ணு இந்த சரீரம் வந்து எண்ட் ஆஃப் த டே உயிர்த்தெழ தான் போகுது, வேற ரீசனே கிடையாது. அந்த உயிர்த்தெழுதின் வல்லமையை நம்ம இன்னைக்கே யூஸ் பண்ணக்கூடாது. So body rebels. There is a important point here. There is a rebellion of the body. You have to bring your body under subjection. You have to command your body to fall in line. To tell your body, better fall in line. You are healed. You are not sick. Healed, so fall in line. Apply the blood. Use the authority of the blood and make your body fall in line with what you want. நீங்க உலகத்தெல்லாம் கான்கர் பண்றதுக்கு முன்னாடி உங்க பாடியை ஃபர்ஸ்ட் கான்கர் பண்ணணும். ரொம்ப முக்கியமானது. நான் சபையில் கட்டுறதுக்காக ஓடிட்டே இருக்கேன், ஆலயம் கட்டுறதுக்காக ஓடிட்டே இருக்கேன், எல்லாம் ரொம்ப நல்லதுதான். பாடியை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்களா? Have you brought your body under subjection of the spirit? That's why நிறைய பாஸ்டர்ஸே சீக்கா இருக்க காரணமே இதுதான். அவங்களுக்கு இது தெரியாது, இப்படி ஒண்ணு இருக்குன்னே தெரியாது. எனக்கே ரொம்ப நாளைக்கு தெரியாது. ஒரு நாள் எனக்கு ஆண்டவர் வந்து ஜான்ஜி லேக்கோட ஒரு மெசேஜ் கேட்க சொன்னார். அது கேட்டுருக்கும் போது அவர் தான் சொன்னார். அவர் சொன்ன பிறகுதான் நானே யோசிச்சு பார்த்தேன். சின் இன் த பாடி, ஜீசஸ் கண்டம்டு சின் இன் த பாடி அப்படின்னு ரோமன் சைட்ல இருந்து பேசினாரு. அதுதான் அவர் சொல்லிட்டு இருக்கும்போது தான் எனக்கே புரிய ஆரம்பிச்சது. ஆஹா, இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு, யோசிக்கவே இல்லை. ஓகே, சிக்னஸ் டெத் எல்லாம் வந்து தேர் எனிமீஸ், தே ஆர் நாட் ஃப்ரம் காட். மேபி தே ஆர் ஃபார் அதர்ஸ் பத்தி எனக்கு தெரியாது. பட் ஃபார் a child of God, they are enemies. These things have to be brought down. அதாவது பாடி வந்து அதான் இட்ஸ் லைக் பேசிக்கலி இந்த எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு கரெக்டா புரியும். ஃபார் அ பிலீவர், இஃப் யுவர் பாடி இஸ் எக்ஸிபிட்டிங் சிக்னஸ், இட் இஸ் இன் an illegal relation, illicit affair with the devil. It has to be broken off. How do you break it? By the authority in your tongue. Speak it. Take authority. So doubt இருந்தா go to the word. Go to the word. Let the word convince you. நான் அடிச்சு ஒண்ணு சொல்றேன் பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு கன்வின்ஸ் ஆகணும் அப்படின்னா, ஜெபம் பண்ணிட்டு கண்ணை விட்டு பைபிள் எதனாலும் படிங்க. எதை எடுத்து படிச்சாலும் உங்களுக்கு அதுல இருந்து ஒரு வார்த்தையை கொடுத்து ஆண்டவர் கன்வின்ஸ் பண்ணுவார். You will know that this has to be taken authority. இப்ப நம்ம கான்டெக்ஸ்டுக்கு வர்றேன். அந்த ஆகாய் 2 எடுத்து படிங்க, படிச்சீங்கன்னா புரியும். இப்ப ஆகாய் 2 என்ன போட்டிருக்கு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ ஆலயமே கட்டலப்பா, அதனாலதான் இந்த மாதிரி லாஸ் ஆச்சுன்னு பேசுறாரு. ஓகே, சோ பினான்சியல் லாஸ் ஏன் நடக்குது? அது தெரியாது பிரதர், நம்மளால சொல்ல முடியாது. ஆண்டவர் ஏதாவது சுத்தம் வச்சிருப்பார். ஒரு மண்ணும் கிடையாது. பினான்சியல் லாஸ் ஏன் நடக்குது? சிக்னஸ் ஏன் வருது அப்படின்னா, ரிபெல்லியன் இன் தீஸ் ஏரியாஸ் இஸ் yet to be submitted to the presence of God in your spirit. So once அந்த ரிபெல்லியன் நீங்க அண்டர்ல கொண்டு வந்துட்டீங்கன்னா, then the whole body, your whole system, your spirit, soul and body becomes a temple of God. ஓகே, நீங்க முழுமையா வந்து ஆலயமா மாறிடுறீங்க. அப்ப சொல்றாரு ஆண்டவர், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆலயத்தை கட்டிட்டீங்கல்ல, இன்று முதல் நான் என்ன பண்றேன்னு பாரு. See, basically அதோட இன்டர்பிரேஷன் என்னன்னா, God is saying you build your mind and your body with the spirit, bring them under subjection, work for that, pray for that. நீ அதை செய்ய, நீ அதை உன் வீட்டுல உட்காந்து செய்ய. நான் வெளியே என்னெல்லாம் பண்றேன்னு பாரு. பேங்க்ல, எங்க கவர்மெண்ட்ல எல்லாத்தையும் அற்புதம் நான் செய்வேன், நீ இதை செய். Let your spirit dominate your mind and your body. Do that. I will do outside. This is what God is saying. இதுதான் ஆகாய் 2 இன்னைக்கு கான்டெக்ஸ்ட். புரியுதா? சோ முதலாவது தேவன் ராஜ்யத்தை தேடுங்கள்ன்றதும் இதே கான்டெக்ட்ல தான் வரும். முதல்ல தேடி உங்க லைஃப்ல உங்க மைண்டுக்கும் உங்க ஸ்பிரிட்டுக்கும் உங்க பாடிக்கும் கொண்டு வாங்க. அதனாலதான் பாருங்க, ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் கோயிங் டு ரெகுலர் மீட்டிங்ஸ். இந்த மீட்டிங் போனேன், அந்த மீட்டிங் போனேன், இங்க நடந்தாங்க. ஐ எம் நாட் ஃபார் ஆல் ஆஃப் தட். ஏன்னா அது போய் எந்த பிரயோஜனம் இருக்காது இதெல்லாம் பண்ணலன்னா. அண்ட் ஐ டோன்ட் திங்க் இந்த கூட்டமா உட்காந்துலாம் பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அங்க நீங்க போனா அவங்க என்ன பேசுறாங்க, ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கும், அந்த ஐடியால நீங்க போயிட்டு இருப்பீங்க, அவ்வளவுதான். ஓகே, மச் ஆஃப் த ஹார்ட் ஒர்க், ரியல் ஒர்க் ஃபார் விக்டரி happens in your house, in your home, not outside, not even in the church. ஜெரி சாரோட பழைய மெசேஜ் கேட்டிருந்தேன். அவர் சொன்னாரு, சீடு வந்து கடையில இருக்கு, ஆனா கடையில சீடு வளராது,
ஏன்னா அது வளர்றதுக்கான அட்மாஸ்பியர் அங்க இல்ல. சீடை வந்து வீட்டுல கொண்டு வந்து தோட்டத்துல கொண்டு வந்து நீங்க போட்டாதான் அது வளரும். அது மண்ணில் போட்டு தண்ணி ஊதுனா வளரும். அதே மாதிரி வேர்ட் ஆஃப் காட் வந்து இந்த மாதிரி மீட்டிங்ஸ்ல, இந்த மாதிரி இடங்கள்ல, சர்ச்சஸ்ல அங்கெல்லாம் இருக்கிறது தான் ப்ரொடக்டிவ் பிளேஸ். ஹார்ட் தான் இருக்கு, ஹார்ட்ல இருக்கணும். அந்த வேர்டு ஹார்ட்ல போட்டீங்கன்னா ஹார்ட்ல அது வளரும், வளர்ந்து ரிசல்ட் கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட். If we don't solicit sickness, நம்மளா அத வந்து இது பண்றது இல்ல. We don't welcome it or இது. No. You should understand your body is rebelling against you. Against me. Against your spirit. Yeah. Okay. See, ஆவி வர்றதுக்கு முன்னாடி, before the spirit came, restoration of spirit நடக்கிறதுக்கு முன்னாடி, there is no spirit. So the body had a mind of its own. நேச்சுரல் ரியலோட கனெக்டா இருக்கு. இப்ப நான் உங்களோட தெரியாம கேக்குறேன், யோசித்து பாருங்க. ஒரு person who doesn't know any of these truths, when they get sick, what is their initial understanding? அவங்க என்ன பண்ணுவாங்க? மெடிக்கல் வேர்ல்ட்ல ஹெல்ப் தேடி பார்ப்பாங்க, நேச்சுரல் ரியல்ல பார்ப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி மெடிக்கல் வேர்ல்ட்ல இது கியூர் பண்ண முடியாது, இது வந்து இன்கியூரபிள் டிசீஸ் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா, then they immediately agree with death. Yes. And see, இருக்கிறனால எப்படி நம்ம சந்தோஷமா கிடைக்கலாம், அந்த மாதிரி தான் யோசிக்க ஆரம்பிச்சிடும். கரெக்டா? Yes. ஏன் அந்த ஒன் வே டிராபிக் இருக்கு? ஏன் வந்து நான் எப்படியாவது வாழணும், சண்டை போட்டு வாழணும் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்கன்னா, there's no spirit, they're not born again. Okay, so there's no possibility for any rebellion. But for a believer தான் rebellion வாய்ப்பே இருக்கு. ஏன்னா your spirit is longing for something else. உங்க ஸ்பிரிட் வந்து சொல்லுது, no, the law of spirit of life in Christ Jesus set me free from the law of sin and death. கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்றே அப்படின்னு உங்க ஆவி சொல்லுது. உங்க சரீரம் சொல்லுது முடியாது, வியாதி இருக்கு, இதைத்தான் நான் எலிவேட் பண்ணுவேன்னு சொல்லுது. பாடி சொல்லுது என்ன பண்ண முடியும், அது இருந்தாலும் இங்க பிரச்சனை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. ஏன்னா இது ரிபெல் பண்ணுது. The nature of rebellion is different, that's all. Your body may not physically talk to you, but it retains the symptoms. It in a way என்ன சொல்றேன்னா, உங்க பாடி வந்து aligns more with the symptom than with the reality, word of God. Spirit. Okay, அதுதான் ரிபெல்லியன் நான் சொல்றேன். So it has to be brought under. இதுக்குதான் பாருங்க, இதனாலதான் I am a spirit being the revelation ரொம்ப முக்கியமான ரெவலேஷன். அந்த ரெவலேஷன் நம்ம ஸ்ட்ராங்கா இல்லைன்னா, நம்முடைய நம்முடைய ஐடென்டிட்டியை வந்து we'll connect it with our soul or our body. But Bible is saying no, you're a new creation. அப்படின்னா your identity is you're a spirit being, you're a spirit man. அப்படின்றப்ப இப்ப நிறைய பேர் கேட்கறாங்கல்ல, பிரதர் பாடியே வீக்கா இருக்கும்போது என்ன நான் ஜெபம் பண்றது? என்ன ஜெபம் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யூ ஷுட் நோ யூஆர் த ஸ்பிரிட் பீயிங். அதை ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதனாலதான் நான் சொல்றேன், ரொம்ப முடியாம இருக்கா, கஷ்டப்படுறீங்களா, பிசிக்கலாவே பாடி வீக்கா இருக்கா, பிரேயர் கூட பண்ண முடியல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. Isaiah 53 இந்த பிளட் ரிலேட்டட் திங் எதாவது நான் இல்லைன்னா ஒரு டேவிட் வைட் இப்போ மெசேஜ் ஒன்று பிளட் பத்தி ஒன்று போட்டு அனுப்பியிருக்கேன், குரூப்ல இருக்கும், இங்கே தேடி பாருங்க, நான் திரும்ப கூட அனுப்பிவிடுறேன். இது மாதிரி எதையாவது போட்டு விட்டு கேட்க ஆரம்பிங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா கேட்க என்ன நடக்கணும், உள்ளுக்குள்ள ஸ்பிரிட் வில் ஸ்டார்ட் கெய்னிங் அப்பர் ஹேண்ட் அண்ட் யுவர் மைண்ட் வில் பிகின் டு அண்டர்ஸ்டாண்ட் நோ ஐ எம் ஸ்பிரிட் ஃபர்ஸ்ட்ன்றது அந்த ரியாலிட்டி புரிய ஆரம்பிக்கும். அது புரிய ஆரம்பிச்ச பிறகு யுவர் ஸ்பிரிட் கேன் ஈஸிலி சேஸ் அவே தட் சிக்னஸ் ஃப்ரம் யுவர் பாடி. இந்த ஹீலிங்லாம் நீங்க ஒரு வார்த்தை கூட ஜெபம் பண்ணாமலே ஹீலிங் நடந்துடும். All you have to do is just hear. Okay, hear the blood. Now that is the ticket out. That's the ticket out of the situation. ஏன்னா அதுதான் உங்களை I am a spirit என்ற இடத்துக்கே கொண்டு போகும். Once you realize you are a spirit being, you have a lot of things at your disposal. You can easily handle that problem. Can I ஒரு question கேட்கட்டா? கேளுங்க. Luke 9ல இருக்கு, but he turned and rebuked and severely censured them. He said, you do not know what sort of spirit you are. அதாவது ஜேம்ஸும் ஜானும் எலைஜா மாதிரி ஃபயரை கமாண்ட் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. அதுக்கு இவர் சொல்றாரு, வாட் சார்ட் ஆஃப் ஸ்பிரிட் யூ ஆர்னா என்னது? இல்ல நீங்க எதுக்காக யோசிக்கிறீங்க, என்ன டவுட் உங்களுக்கு, அது புரியல எனக்கு. இல்ல the spirit அவர் சொல்றாரு, கேக்குறாரு, you do not know of what sort of spirit you are. அப்பனா அந்த என்ன ஸ்பிரிட்
இருக்குன்னு ஜீசஸ் சொல்றாரு? என்ன டைப் ஆஃப் ஸ்பிரிட் இருக்கு? the focus is not on that. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து இப்ப நெருப்பு இறக்கிட்டாமான்னு கேக்குறாங்க. ஆமா ஆமா. அவர் என்ன சொல்றாரு, நிறுத்துறாரு, செய்யாதீங்கன்னு சொல்றாரு. சொல்லிட்டு இன்னும் ஆவி உடையவர்கள் என்பதை அறியீர்களான்றார். தமிழ்ல வந்து அப்படி வருது. Don't you know what spirit you have? அதுதான் தமிழ்ல வருது. சோ அது வந்து வேற ஒரு டோட்டல் இது டிஃபரெண்ட் அர்த்தம். அது வந்து என்னன்னா இன்னும் ஸ்பிரிட் இஸ் செட் டு பி poured out at that point. ஓகே, ஜீசஸ் தான் மினிஸ்ட்ரி பண்றாரு. ஜீசஸோட மினிஸ்ட்ரி இஸ் டிஃபரெண்ட் from the ministry of the apostles. ஏன்னா apostles was commissioned to preach the gospel to the whole world, not Jesus. Jesus came only for the Gentiles. Only for the Jewish community. அவர் வந்து anyway the fire was coming on the Jewish community. வரப்போகுதுன்னு அவருக்கு தெரியும். ஓகே, டிஸ்ட்ரக்ஷன் வருதுன்னு தெரியும். அவர் எப்படின்னா he is the last person prophet, last prophet in a way, and also the first son. ஓகே, அவர் வந்து இந்த கவர்னன்ட் மாறப்போகுதுன்றது சொல்றது சிக்னல் பண்றதுக்காக அவர் வந்திருக்காரு. அவர் அதுக்கு வந்திருக்கிறதுனால he came as a messenger of peace, not messenger of destruction. So he was telling these people என்னப்பா இப்ப இந்த வேலையை பண்ணக்கூடாது அப்படின்றத அவர் சொல்றாரு. ஏன்னா அவர் எருசலேமையோ யூதாவையோ அழிக்கும்படி அவர் வரல. அழிவு வரப்போகுது எப்படின்னா wrath was coming later on. ஆனா இப்போ அவர் வந்தது லாஸ்ட் கால் ஃபார் ரீகன்சிலேஷன். இப்ப இது எக்ஸாக்டா உங்களுக்கு புரிவிக்கணும்னா, இப்ப வந்து ஒரு ஆர்மி வந்து ஒரு ஏரியாவை சுத்தி ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அவ டோட்டலா டிஸ்ட்ராய் பண்றதுக்கு முன்னாடி மெசஞ்சர் அனுப்புவான், மெசஞ்சர் ஆஃப் பீஸ் அனுப்புவான். அனுப்பி நீ பெட்டர் சரண்டர், தரட்டானா நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன்மா. இப்ப மெசஞ்சர் ஆஃப் பீஸ்னு ஒருத்தன் போய் துப்பாக்கி எடுத்து எல்லாத்தையும் சுட்டானா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் ஜீசஸோட ரோலே. ஜூயிஷ் கம்யூனிட்டியை பொறுத்தவரை அவரோட லாஸ்ட் ரோல் அதுதான். அதுக்கு தான் அவர் வந்தாரு. மெசஞ்சர் ஆஃப் பீஸ் ட்ரைங் டு டெல் தம் you have to repent and you have to believe in me. அப்பதான் நீங்க தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்றதுக்காக அவர் வந்தார். அது அப்ப நம்மளுக்கு அப்ளிகபிள் இல்லையா? நமக்கு அப்ளிகபிளே கிடையாது. நமக்கு அது அப்ளிகபிளா இருந்திருந்தால் பீட்டர் வந்து அனனியா சஃபைராஸை டீல் பண்ணதோ, பால் வந்து அந்த ஒரு அவன் பேர் என்ன, அந்த பார் ஜீசஸா பேர் என்ன, ஒரு ஒரு மெஜிஷியன், அவன் டீல் பண்ணதோ, பார் ஜீசஸ். அப்புறம் வந்து சிமியன் த சார்சரா, சைமன் த சார்சரா ஒருத்தர் தான், அவனை பீட்டர் டீல் பண்ணதோ, இது எதுவுமே வந்து ஆர் கிங் ஹெரட வந்து ஏஞ்சல் டீல் பண்ணதோ, இது எல்லாமே வந்து வில் பி அகேன்ஸ்ட் வாட் ஜீசஸ் வாஸ் டீச்சிங். ஓகே, அப்படி இல்ல. அதெல்லாம் இது ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் அலௌட். என்டையர் புக் ஆஃப் ரெவலேஷன் should be thrown out in that same context if you go. ஓகே, இது வந்து மோஸ்ட்லி இந்த வெஸ்டர்ன் தியாலஜியன்ஸ், லிபரல் தியாலஜியன்ஸ் வந்து சில வசனங்கள் ஒன்று ரெண்டு வசனங்கள் எடுத்துட்டு ஃபுல் பைபிளே படிக்காம மீனிங் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அவுட் ஆஃப் கான்டெக்ட் எடுத்துட்டு வளர்ற ஒரு காரியம் இது. ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு இதை எடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஜீசஸ் அவ்வளவுதான், இனிமேட்டு வந்து அந்த மாதிரி யார் மேலே பனிஷ்மெண்ட்டும் வராது, ஒண்ணுமே வராது, அதெல்லாம் கிடையாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு வளருவாங்க. ஸோ தட்ஸ் ராங். அப்படி இல்ல. Okay, thank you. One more question. Revelation 1:18 I possess the keys of death. Sister, can we ask somebody else's iduna you can okay. have that. Sorry. No anybody யாரும் வெயிட்டிங்ல இருக்கீங்களா? நீங்க யாரும் பேசாதனால தான் அவங்க கேக்குறாங்க. யாரும் கேக்கலையேங்கிறதுக்காக கேட்டேன். சரி, ஆமா யார கேக்குறதா கேளுங்க, மற்றவங்க கேக்குறீங்க. அதான் சொல்லிட்டேன், நான் சொல்லிட்டேன். சோ உங்களுக்கு தான் சொல்ல, பட் ஸ்டார் பெல் கைய தூக்கி இருக்காங்க. மேபி they were waiting. Thank you Amada, thank you so much. Star Bell, go ahead. Good evening pastor. எனக்கு ஒரு பர்சனல் क्वेश्चन என்னன்னா, நீங்க இது வரைக்கும் நான் கேட்டதுலயும் டீச்சிங் லிசன் பண்ணதுலயும் ஒரு சிச்சுவேஷனை குறிச்சு நமக்கு ஒரு நெகட்டிவ் சைட்ல போற மாதிரி ஒரு ட்ரீம் வந்துச்சு அப்படின்னா அதை ரெபியூக் பண்ணி ப்ரே பண்ண சொல்லிருக்கீங்க. இன்ஃபேக்ட் அதை வந்து வாய் திறந்தே பேசவே வேணாம்னு சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து நமக்கு ஹோப்ஃபுல்லா ஒரு பாசிட்டிவா மாறப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ட்ரீம் வந்தது அப்படின்னா அதுல என்ன கான்டெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ரைச்சஸ்னஸ் குறிச்சு மெடிடேட் பண்ணுங்க, அந்த மாதிரி அதை எடுத்துக்கலாம். நடக்கிற சினாரியோவே எக்ஸாக்டா கண்ணு முன்னாடி ஒரு டிராமாட்டிக்கா அது நடக்குதுன்னா வாட் டு வி டு அபௌட் இட்? இப்போ ஒரு இன்ஜஸ்டிஸ் சிச்சுவேஷன் நடக்குதுன்னா டிராமாட்டிக்கா நடக்குதுன்னா லைக் யூ ஆர் சேயிங் இட்ஸ் கோயிங் அவுட் ஆஃப் ஹேண்ட் மாதிரி லைவா நடந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்களா? அந்த மாதிரி இஷ்யூஸ். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா, பயங்கர ஒரு இன்ஜஸ்டிஸ் நடக்குது,
அது வந்து அப்படியே எக்ஸாக்டா இன்ஜஸ்டிஸ் நடக்கிறது வந்து அவங்க அடிபட்டு சாக்கு மூட்டையில கட்டி அப்படியே அதேதான் என்ன நடக்குதோ அதை வந்து ஒரு ஃபிலிம்ல எடுத்தா எப்படி எடுப்பாங்க அந்த மாதிரி கொஞ்சம் ட்ராமடைஸ் பண்ணி அதே சினாரியோ தான் வருது. ஸோ ஆன் த ஹோல் கான்டெக்ட் இஸ் ஒரு இன்ஜஸ்டிஸ் நடக்குது, அதை வந்து அவங்க கண்டுக்கல. இதுதான் கான்டெக்ட். சோ இது இப்ப நேரா வரும்போது இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், இல்ல இதுக்கு வந்து ரெபியூக் பண்ணி ஜோம் இல்ல இது பண்றதா? ட்ரீம்ல வந்துச்சுன்னு சொல்றீங்களா இல்ல ரியலா நடக்குதுன்றீங்களா? எனக்கு புரியல. ட்ரீம்ல ரியலா நடக்கிற சுச்சுவேஷன்ல நடக்கிற விஷயம் ட்ரீம்ல வருதுன்றீங்க. ட்ரீம்ல வந்து ட்ராமடைஸ்ட் ஆகி வருது. ஆ. இத வந்து நான் ரெபியூக் பண்ணி ஒரு நெகட்டிவா போக போகுதுன்னு தெரிஞ்சா நம்ம ரெபியூக் பண்ணி பண்ணிக்கலாம். No. This is like simply an attention is being called. Your attention is being called about this area. That's all. Okay. And you have to take authority and declare justice. Okay. ஏன்னா நீங்க இன்ஜஸ்டிஸ்ன்னு சொல்றீங்க அப்படின்றப்ப Yeah. definitely you have to take authority. See, நல்லா கவனிங்க. We have to move in something called the wrath of God, the anger of God. Okay. For justice. Okay. So அதுக்கான verses, அதுக்கான காரியங்கள் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணி கேளுங்க. Okay. But I would simply suggest you to meditate on Isaiah 34. And wherever the justice பத்தி வரதெல்லாம் நீங்க தாராளமா எடுத்து மெடிடேட் பண்ணலாம். Psalmsல நிறைய வருது, justice and righteousness அந்த மாதிரி வரும். You can take that and you can pray. Okay. And God is saying take authority ன்னு சொல்றாரு. அதுதான் that's what is happening. அதான் அந்த dream வருது. Okay. Okay. Maybe we have not taken authority the way we should take it. The intensity should be more, or there should be more revelation, and something is missing. Okay. And that's why the dream is coming. So you have to pray and ask God, show me Lord, எதுல நான் இன்னும் எப்படி நான் இன்னும் authority எடுக்கிறது. நான் வந்து you have to connect it to your desire. Your desire is to see justice. Yes. அப்படின்றப்ப how can this injustice happen, Lord? Teach me your ways and word எனக்கு அனுப்புங்க. You have to pray and ask God for the word so that you take absolute authority till you get a feeling that you've taken authority. Okay. அது வரைக்கும் you have to pray and ask God. Okay. So just one more continuation தான் brother. என்னன்னா when we decide like this, is it real that situations turn around that you will have no time to sit and do whatever you were doing already? ஏன்னா இது இந்த மாதிரி வர்றதுக்கு முன்னாடி I had ample time to sit in the presence of God and கரெக்டா ஃபார்வர்ட்ல போயிட்டே இருந்தது. இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு நம்ம ப்ரே பண்ணும்போது எங்க இருந்தும் அன்சீன் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகி வந்து உங்களுக்கு வந்து அந்த டைமே உங்கள்ட்ட இருந்து வைப் அவுட் ஆகிற மாதிரி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, இல்ல am I imagining that? No, it happens like that. Okay. It happens like that. Okay. ஏன்னா the devil tries to definitely stop you. Very simple. There is no question. ஏன்னா devil வந்து doesn't want people to know that they are the guardians of justice on earth. Okay. அவன் வந்து அது ஆண்டவர் செய்வாரு, நீ ஒண்ணும் அதை பத்தி பண்ண வேணாம். பைபிள்ல பாத்தீங்கன்னா இப்ப மோசஸ் வந்து சிலது செய்ய சொல்றாரு. உன் ராடை வந்து ஓஷனுக்கு மேல நீட்டுன்றாரு. அப்புறம் வந்து அங்க ஈஜிப்ட்ல ராடை கீழே போட்டா சர்பண்டா மாறுன்றாரு. சின்ன சின்ன ஒர்க், பட் he still wants Moses to do it. Okay. ஒரு இடத்துல வந்து இந்த புழுதி எடுத்து நீ வானத்துல போட்டோன்னே அந்த ஒரு ஏதோ பக் வரும், ஏதோ வரும்னாரு, இன்செக்ட்ஸ் ஏதோ வரும் சொல்லுவாரு. So small things God wants us to do. So devil tries to distract you. Definitely உங்களுக்கு நல்லா டிஃபரன்ஸே தெரியும். நீங்க இது மாதிரி ஒரு அத்தாரிட்டி எடுத்து ஜெபம் பண்ணலான்றப்பதான் இந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆர் whatever எல்லாமே வரும். நீங்க அதை மட்டும் நிறுத்தி பாருங்களேன். அத்தாரிட்டி எடுக்காம சும்மா ஃப்ரீயா விட்டுட்டு பாருங்களேன், எல்லாம் ஃப்ரீ ஆயிடும், ப்ரெஷரே இருக்காது, ஈஸ் அவுட் ஆன மாதிரி. Okay, but don't do that. But I'm telling you because it's real. The battle is real. But the hope for us here is our work is actually very little. And அது என்னன்னு பாத்தீங்கன்னா our words. So do one thing. உங்களுக்கு டைமே கிடைக்காத ஒரு சிச்சுவேஷன் வந்தா கூட don't stop your confession. Okay. However illogical it looks and you may feel like ஒன்னும் நடக்கிற மாதிரி தெரியலனாலும், especially when you are not finding it difficult to pray, உங்களுக்கு தடை வருதுன்ற டைம்ல you particularly focus on your mouth. Just keep speaking and keep your thoughts straight. Okay. And you may get distracted. I don't deny that. Okay, see, நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்கன்னா சில விஷயங்கள்லாம் எப்படி ஜெயம் வரும் அப்படின்னா டிஸ்ட்ராக்ட் ஆகாம வச்சக்கண்ணு எடுக்காம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படிலாம் முடியாது. We will get distracted. But come back to that point. அதுதான் consistency. Okay. Consistency is coming back again and again to the same point.
You may got distracted or discouraged, ஏதோ அங்கேயும் நீ சுத்தி இருக்கலாம். But திரும்ப you came to the same point and said, no, I Yes. shall have what I say. This is what I Yes. have. This is what I Mm. want. This is what I'm declaring. அப்படின்னு சொல்லிட்டு just Mm. hold fast your confession. அதை Okay. விட்டுறாதீங்க. Mm. Okay, Okay, that is the brother. Thank you so much. and you also take authority over the time. Over time and say, time, you will listen to me. You will listen to me. I need more of you so that I Mm. can pray and I can, you will listen to me. You take authority over time also. இந்த மாதிரி Okay. டைம் தான் பாருங்க ஆன் ஹேண்ட்ஸ் லேர்னிங் மாதிரி யூ கெட் லாட் ஆஃப் திங்ஸ். Mm. அண்ட் Okay. நான் சொல்லிடுறேன், பாத் டுவர்ட்ஸ் விக்டரி வந்து எப்பயுமே நீங்க போற ரூட் மாதிரி தான் இருக்கும். Mm. It's always like that. ஏன்னா we are entering, we should understand we are entering giant territory. Yeah. So the giant chatter will always be heard. Mm. And that's nothing we should worry about. Okay. எனக்கு இதெல்லாம் தெரியாது. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி டிஸ்கரேஜிங் நெகட்டிவ் தாட்ஸ் இந்த மாதிரி சில சிச்சுவேஷன் மூலம் இப்படிலாம் வந்துச்சுனாலே நம்ம ஏதோ தப்பு பண்ற போல இருக்கு, அதான் இந்த மாதிரி வருது, ஏதோ எரர் பண்றோம், அது என்ன எரர் கண்டுபிடிக்கலாம். நானும் யோசிச்சுட்டே இருந்திருக்கேன். எனக்கு எந்த எரரும் கண்ணுல பட்டதும்ல எனக்கு தெரிஞ்சது இல்லை. Mm. ஒரு நாள் வந்து உண்மையிலேயே நான் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அன்னைக்கு வந்து மார்னிங் ரியலி காட் அப், ஐ பிரேட் வெல் அண்ட் ஆல். பட் அந்த டேல பாத்தீங்கன்னா the day was going very bad and there are lot of tough things, lot of doubts இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஸோ பேசிக்கா என் மைண்ட் சொல்லிட்டு இருக்கு, அப்ப ஏதோ நீ தப்பு பண்ணிட்ட, அதான் இவ்வளவு ப்ரெஷரா இருக்கு, இல்லைன்னா இவ்வளவு ப்ரெஷரா இருக்கவே இருக்காது, நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட, அதான் என் மைண்ட் சொல்லிட்டே இருக்கு எனக்கு. எனக்கு அதுவும் என்ன தப்புன்னு எனக்கும் கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா நான் எதுவும் பண்ண மாதிரி எனக்கும் தெரியல. பட் அது ஒரு இடத்துல கார் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன் அந்த டைம்ல. அப்ப suddenly I heard the spirit of God tell me very clearly. He said, don't pay attention to those thoughts. Okay. அந்த ஒண்ணும் நடக்கல அப்படின்னு ஒரு டிஸ்கரேஜிங் அந்த மாதிரி ஒரு டைவர்ட்டிங் தாட் மாதிரி வருதுல. Yes. இல்லைன்னா நீ இப்போ உங்களுக்கு டைம் இல்லைன்னு வைங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் டைம் இஸ் கோயிங் சம்வேர். ஸோ யூ வில் கெட் தாட்ஸ் லைக் நம்ம சரியா ப்ரேயர் பண்ண முடியல, நம்ம அத்தாரிட்டி சரியா எடுக்கல, நமக்கு டைம் இல்லை, அப்படிலாம் வரும். Mm. டோட்டலி இக்னோர் தீஸ் தாட்ஸ். இதை Okay. இக்னோர் பண்ணிட்டு பட் கீப் ஸ்பீக்கிங் வாட் யூ வாண்ட் டு see. Mm. இந்த God taught me அந்த டைம்ல, he taught me how to sit out of unnecessary debates Okay. in our own mind. Mm. மைண்ட்ல வர unnecessary debates வந்து நிறைய நேரம் நம்ம unnecessary debatesக்குள்ள போயிடுறோம். அதுதான் நம்மள ஓரி எல்லாத்துக்குள்ளே கொண்டு போகுது. அது யூஸ்லெஸ், பாயிண்ட்லெஸ், தேவையில்லை அது. Yes. ஸோ அந்த மாதிரி டைம்ல நான் என்ன பண்ணேன், to my knowledge I've done everything I should do and I'm looking for the harvest or the result, but that's not coming. I started praising God. Okay. Rather than thinking about all these things, I started praising God. Okay. And then அது ஒரு few daysல தெரியாச்சு. அந்த whole Okay. siege மாதிரி setup was gone in few days. Mm. And then there was breakthrough. Mm. Okay. Thank you, brother. Anybody else? இல்லைன்னா அமுதா கேட்கட்டும். வேற யாரும் James. Yes, Christy. ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு இல்ல 1 இயருக்கு முன்னாடி ஒரு ப்ராஃபஸி வந்துச்சு. 2 இயர்ஸ்க்குள்ள உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து வேற மாதிரி மாறும் அப்படின்னு. ஆனா நான் ரீசெண்டா ஆக்சுவலி ஒரு மெசேஜ் கேட்டுட்டு இருந்தேன், ஒருத்தரோட மெசேஜ். அவர் ஃபெய்த் ப்ரீச்சர் தான். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, டைம் ஃப்ரேமுக்குள்ள வைக்காதீங்க, உங்களுக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னா டைம் ஃப்ரேமுக்குள்ள வைக்காதீங்க அப்படின்னு ஒரு இது வந்துச்சு. எனக்கு அது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்துச்சு. அதான் இப்ப டைம் ஃப்ரேம்குள்ள வைக்காதீங்க அப்படின்னு சொல்றது வந்து, ப்ரொவைடட் உங்க ஃபெய்த் லெவல் வந்து வளராம ஒரே லெவல்ல இருக்க போகுதுன்னா மேபி தட் யூ கேன் அக்செப்ட். ஓகே. ஃபார் அ பர்சன் ஹூ வாண்ட்ஸ் டு பூஸ்ட் ஹிஸ் ஆர் ஹர் ஃபெய்த், அவங்க ஃபெய்த் வந்து நான் வளர்க்கணும், இன்னும் வந்து அடுத்த லெவல் போகணும்னு நினைக்கிறவங்க வந்து should actually keep challenging targets. ஓகே. புரியுதா? மேபி ரொம்ப பிகினர் லெவல்ல இருக்கவங்களுக்கு அது ஓகே. ஓகே. அவர் எந்த கிரௌட் அட்ரஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னு எனக்கு தெரியல. ஓகே. ஒருவேளை ஆவரேஜ் கிரௌட், அவங்க இப்பதான் அவங்க விசுவாசத்தை பத்தி கேள்விப்பட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய பிலீவர்ஸ்க்கு ஃபெய்த் லைஃப் பத்தி ஒண்ணுமே தெரியாது, ஜீரோ, ஒண்ணும் சுத்தமா தெரியாது. ஸோ இப்பதான் அவங்க வந்துட்டு இருக்காங்களா இருக்கும். அவங்க எடுத்தோடனே வந்து ஒரு டார்கெட் மாதிரி வச்சு ஜோ பண்ணி, ஒருவேளை அவங்களுக்கு இன்னும் அது நடக்கலன்னா அவங்க சோர்ந்து போயிட்டாங்கன்னா அந்த இதுக்கு அவர் அப்படி சொல்லியிருக்கலாம். இஃப் யூ ஆர் வாண்டிங் டு see bigger results, and அதுக்காக நீங்க ஃபெய்த்தை பில்ட் பண்ணணும் அப்படின்னு முயற்சியில இருக்கும்போது you can always keep time bound targets. ஏன்னா டைம் இஸ் your servant, not your master. டைம் வந்து நமக்கு ஒபே பண்ணணும். ஃபெய்த்துக்கு அது டெஃபினட் சர்வன்ட் தான்.
அப்படின்றப்ப யூ கேன் கீப் டார்கெட்ஸ் அண்ட் யூ கேன் ப்ரே லைக். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ ஜேம்ஸ். Actually, you said in once that we have அந்த pressure கொடுத்தா இன்னும் கொஞ்சம் faith நம்மளுக்கு improve ஆகும் அப்படின்னு you said in one. அதாவது ப்ரெஷர் சிச்சுவேஷன்ஸ் வந்து ஃபெய்த்தை வந்து இன்னும் ஒரு அதிகமா வர்றதுக்கு வந்து அது உதவி செய்யுது. ப்ரொவைடட் யூ ஆர் சீக்கிங் காட். ஆட்டோமேட்டிக்கா அது நடக்காது. நீங்க ஆண்டோட சமூகத்தை தேடி அவரோட உதவியை தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல உங்க ஃபெய்த் வேற லெவல்ல ஒர்க் ஆகும். நார்மலா இருக்கிறதோட அருமையா ஒர்க் ஆகும். Anybody else? ராஜா ஃபிளிக்ஸ் பேசுறேன். சொல்லுங்க. பிரதர், அந்த லாஸ்ட் மீட்டிங்ல அந்த அண்ணாள் பத்தி, ஹேனா பத்தி பேசணும். அவங்க எப்படி அவங்க வாட் சே அவங்க குழந்தை இல்லாம இருக்கிறப்போ ரொம்ப ஜெபம் பண்ணாங்க. அதே மாதிரி 400 வருஷம் இவங்க எகிப்துல வந்து அவங்களுடைய கூக்குரல் வந்து தேவனுக்கு எட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் அது அவங்களுடைய விடுதலை வந்துச்சு. இஸ் ரியலி காட் வெயிட்டிங் ஃபார் சச் அ மூமெண்ட் ஆர் இஸ் இட் ஃபார் அஸ் டு set our minds to seek God? God is not waiting for anything. Okay. அதாவது God has done everything. Now it's about taking. Okay. ஓகே, இப்போ வந்து இந்த ஒரு கப் இருக்கீங்க. ஓகே, இந்த கப்ல வந்து நீங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நான் உங்களுக்கு வந்து காஃபி போட்டு இந்த கப்ல நான் கொண்டு வச்சுட்டேன். ஓகே. ஓகே. இப்போ வந்து நீங்க இந்த கப்பை எவ்வளவு சீரியஸா இந்த இன்டென்ட்டா கிராப் பண்ணி நீங்க வந்து குடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க குடிச்சிருவீங்க. ஓகே, புரியுதா? சில நேரம் சில பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கான்வர்சேஷனுக்குள்ள போயிட்டாங்கன்னா ரொம்ப பேசியே இருக்கும்போது காஃபி அப்படியே இருக்கும், டச்சே பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா தேர் மைண்ட் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் சம்திங் எல்ஸ். மேபி ஒரு சீரியஸ் டிபேட்டோ ஏதோ இல்லைன்னா ரொம்ப ஒரு இன்டென்ஸ் மொமெண்ட் ஆஃப் ஃபெலோஷிப் எதுலயோ இருக்காங்க. அதனால மேபி தே டோட்டலி ஃபர்காட், டச் பண்ணாம. ஆனா அதுக்காக அவங்க காஃபி குடுக்கலன்னு அர்த்தம் இல்ல. அங்கதான் இருந்தது. ஆனா இவங்களுக்கு அது ஃபார் சம் ரீசன் ஓவர்சி போட்டாங்க. அதை பார்க்கல அவங்க. அது மேல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போல, அதனால அவங்க அதை இது பண்ணல. ஓகே. சேம் வே பாத்தீங்கன்னா ஏப்ரஹாமோட கவர்னன்ட்ல இருந்த யாரா இருந்தாலும் 400 வருஷம் இல்ல, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்லேவரியிலே எந்திரிச்சு போய் நான் இதுல இருக்க முடியாது, ஐ எம் சீட் ஆஃப் ஏப்ரஹாம் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுருந்தா அவன் ஜெயிச்சிருப்பான். ஓகே. ஓகே, அவங்களுக்கு அது சண்டை போடணுன்ற இன்ட்ரெஸ்ட் இல்ல. They didn't want to contest the idea of the king. ஓகே. அதுலயே ஓகே அந்த ஃப்ளோலயே போயிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சு போயிட்டு இருந்தாங்க. இல்ல, இப்போ இந்த மேட்டர் வந்து காட் வந்து ஏப்ரஹாம்ட்டே சொல்லிடுறாருல, ஓ சந்ததி இந்த மாதிரி வர 400 வருஷம் அடிமைகளா இருப்பாங்க. அடிமைகளா இருப்பாங்கன்னு சொன்னாரா, நான் இருக்க வைப்பேன்னு சொன்னாரா? இருப்பாங்க அப்படின்னு. அது யாரோட தப்பு? God saw 400 வருஷம் ஆகும் எவனோ ஒருத்தர் எந்திரிக்கிறதுன்னு அவர் பார்த்தார். அதனால அதை சொன்னார். ஓகே. 400 வருஷம் வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் ஒரு இடத்துல அற்புதமே செய்ய முடியாது. எங்க தெரியுமா? when people are not even looking for a miracle, God cannot do. அதாவது they are so satisfied with the miracle-less life. ஓகே. ஓகே, நான் சொல்றேன் பாருங்களேன். இப்ப ஃபைனான்சஸ் வந்து இப்ப நீட்ஸ் மட்டும் மீட் ஆகுது போதும்னு ஒருத்தர் நின்றுட்டான்னு வைங்க, பிலீவர், அந்த லெவலுக்குல இருந்து அவன் மேல ஏறவே மாட்டான். ஓகே. ஏன்னா he is not needing anything there. He says I am fine, இதே எனக்கு போதும். ஓகே. So real problem எங்க வருதுன்னா, when people become so complacent and get so adjusted. அதாவது ஏதோ ஒரு வெர்ஷன், ஐ திங்க் ஈஸி டு ரீடா இல்ல பேஷனா, அதுல வந்து இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. அதாவது do not be conformed to the patterns of the world. அது வந்து எப்படி அவங்க அந்த டிரான்ஸ்லேஷன் வந்திருக்குன்னா, do not fit into the models of the world, okay, without even thinking who you are. நீங்க யாருன்றதை யோசிக்காமலே எல்லாரும் இப்படிதான் போயிட்டு இருக்காங்க, நம்ம இப்படி போகணும், டக்குன்னு அதுக்குள்ள ஃபிட் ஆயிராதீங்க. ஓகே. ஓகே. சோ நான் இப்ப இந்த எலெக்ஷன்ஸுக்காக நான் ப்ரே பண்ணிருக்கேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆளாளுக்கு இப்போ ஒரு நம்பர் கொடுக்குறான். ஓகே, அந்த கட்சி சப்போர்ட்டர் ஒருத்தர் சொல்றான். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா ஈவன் அ வெரி பிராக்மேட்டிக் நம்பர்ஸ் அப்படின்னு நாம பார்க்கும்போது ஈவன் தோஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஆர் நாட் கிவிங் வெரி ஹை நம்பர்ஸ்.
ஓகே. So it's easy for anybody to just go fall in line with that and say, ஆமா இவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட் இவரே இவ்வளவு சொல்லியிருக்காரு, அப்ப இப்படிதான் வரும் அப்படின்னு மைண்டை வந்து ஆஃப் பண்ணி விடுறது. இட்ஸ் குவைட் ஈஸி. பட் இஃப் யூ ஆர் பிரேயிங் ஃபார் சம்திங், இந்த நம்பர் தான் வரணும் அப்படின்னா, நவ் அந்த நம்பர் வர்றதுக்கான ஒரு பேசிக் ரெக்குயர்மெண்ட் இருக்கு. அது என்னன்னா, யூ ஷுட் பி அடமெண்ட் ஆன் தட். ஓகே. யூ ஷுட் சே இதுதான் நடக்கணும் அப்படின்னு யூ ஷுட் பி அடமெண்ட். அடமெண்டா இருந்தா தான் அது நடக்கும். த மோமெண்ட் யூ திங்க் ஓகே இந்த நம்பர் தான் வர்ற மாதிரி இருக்கு, அதுவே நம்ம ஏத்துப்போம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா கான். ஓகே, நான் இதுல இருந்தே சொல்றேன். மோசஸோட வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மோசஸோட இந்த ஈஜிப்ட் இன்சிடென்ட்லயே. ஓகே. when did God move அப்படின்னா, somebody defied the king. ராஜா சொல்றான் ஆண் பிள்ளைனா கொண்டு போட்டுருன்றான், நைல் நதியில போட்டுருந்தேன். அவங்க வந்து ஆண் பிள்ளை இருந்தாலும் நைல் நதியில போடல. ஓகே. அப்புறம் 3 மாசம் கழிச்சும் பெட்டியில வச்சு தான் போட்டாங்களே தவிர, ஏன்னா வேற வழி இல்லை. ஏன்னா வீட்டுல வச்சிருந்தா அவன் போய் எடுத்து போய் கொண்டுருவான், சோல்ஜர் வந்து எடுத்து போய் கொண்டுருவான். அதனால பெட்டியில வச்சு ரிவர்ல விட்டாங்களே தவிர அந்த ராஜாவோட இதை வந்து அவங்க மதிக்கல. ஓகே, somebody defied it. Okay. That gave God a room to come in, step in. And the kingdom of heaven suffereth violence. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறதுல forcefully being shaken. அந்த forceful ஒரு எஃபெக்டை இவங்க பண்ணிட்டாங்க இந்த கப்புள், மோசஸோட பேரண்ட்ஸ். இன்ஃபேக்ட் அந்த ஹோல் ஸ்டோரியில ரியல் ஹீரோவே அவங்க 2 பேர் தான். நம்ம நிறைய பேர் ஹீரோ நினைக்கிறோம், மோசஸ் கூட ஹீரோ இல்லை, இவங்க தான் ஹீரோ. They boldly did something. They went against the grain and they boldly did something. And basically என்னன்னா, they elevated their desire above fear. Okay. உங்க டிசைர் வந்து என் குழந்தை உயிரோடு இருக்கணும், அதான் உங்க டிசைர். அதை வந்து ஃபியருக்கு மேல எலிவேட் பண்ணி they focused on this rather than that. Okay. So அப்ப it gave God room to come in. ஆண்டவர் அங்க வந்து கிரியை செய்யறதுக்கான இடம் அங்க உருவாகுது. Okay. So என்னன்னா, நம்ம நினைக்கலாம் ஆண்டவர் ஏன் உங்களை கண்டுக்காம இருந்தாருன்னு. இவங்க the truth is இவங்க ஆண்டவரை விரும்பவே இல்லை. ஆண்டவர் விரும்பல. என்னன்னா, நிறைய பேர் சொல்றாங்க, ஐயோ ஆண்டவர்லாம் விரும்புறோம். Do you desire the work of God? That is the question. இப்ப ஒருத்தர் வந்து ஃபைனான்ஸ்ல ஸ்டேபிளா போயிட்டு இருக்காரு, நீங்க அவருக்கு ஒரு அமௌண்ட் தேவையான அளவு சேலரி வருது, அதுலயே இருக்காரு. அவர் அதுக்கு மேல எதுவுமே ப்ரேயர் பண்ணலன்னு வைங்களேன், எனக்கு வந்து ஓவர்ஃப்ளோ வேணும், அபண்டன்ஸ் வேணும். ஒரு வாடகை வீட்டுல இருக்காங்க, இதுலயே இருந்துட்டு போயிடுவோம், சொந்த வீடே வேணாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாருன்னு வைங்களேன். அவரு ஆண்டவரை வேணான்னு சொல்லல, ஆண்டவரோட ஒர்க்ஸ் வந்து வேணான்னு சொல்றாரு. ஓகே. பட் இதுல வந்து என்னோட क्वेश्चन என்ன, the screaming moment, the screaming, அதாவது உள்ளத்துல இருந்து அண்ணால் வந்து கதறினான், 400 வருஷம் அவங்க கதறினாங்க, கண்ணு தெரியாதவன் கதறினான், 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ கதறினாங்க. see till the last moment, the screaming moment from the heart it comes out. அந்த நேரத்துல தான் God is hearing. அப்ப நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு காரியம் நடக்கலன்னும் போது you are still not have come to that level, that point அப்படின்னு சொல்லி ஒரு கண்டம்னேஷன் உள்ள வருது. இல்ல, அதாவது you don't have to feel condemned. ஓகே. ஓகே, என்னன்னா you have to what you have to understand is, உங்களுடைய நான் என்ன சொல்ல வரேன், இந்த நீங்க சொன்ன எல்லா எக்ஸாம்பிள்லயுமே என்ன இருக்குன்னா, ஒரு விஷயம் இருக்கு, ஒரு காமன் பாயிண்ட் இருக்கு. அவங்க அந்த ஸ்கிரீம் பண்ணாங்க, கத்துனாங்கன்னு சொல்றீங்கல்ல, அந்த பாயிண்ட்ல தான் அவங்க வந்து they said nothing else except thisன்ற இடத்துக்கு வந்தாங்க. ஓகே. எனக்கு இதை தவிர நான் எதையுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு அந்த இடத்துல தான் அவங்க வர்றாங்க. ஓகே. See, we are dealing with the deception of our heart. What is the deception of our heart? Deception of our heart is a compromise. ஓகே. நம்மளே அறியாம காம்ப்ரமைஸ் நம்ம ஹார்ட்ல இருக்கு. See, till the point you are like you are not really அதாவது உங்களுக்கு வந்து இது நடந்தே ஆகணும் அப்படின்னு அந்த வெறி அவன் கத்துனான்ல, அந்த எல்லாருமே அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அந்த பாயிண்ட் வராத வரைக்கும் without our knowledge we are still ruled by the deceptions of our heart. That is what
ம். புரியுதா? நமக்கு இது தெரிய மாட்டேங்குது. ஆ. என்னைக்குமே பாத்தீங்கன்னா டிசப்ஷன் வந்து நம்ம அந்த உடைச்சிட்டு வெளிய வர பாயிண்ட் கண்டம்னேஷன் பாயிண்ட் மாதிரியே தோணும். சிமிலாரிட்டி இருக்கும் ம். பாயிண்ட்ல. நமக்கு என்ன தோணும்னா வந்து என்னது இது இவ்வளவு நாள் இது நம்மளுடைய தப்பா அப்படின்ற மாதிரி ஒண்ணு தோணும். ஆமா. நம்முடைய தப்புன்னு கிடையாது. இட்ஸ் அவர் இக்னரன்ஸ். ஓகே. இட்ஸ் நாட் அவர் எரர். இட்ஸ் அவர் இக்னரன்ஸ். நமக்கு தெரியவே இல்ல. ஐடியாவே இல்ல. க்ளூவே இல்ல. இது இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ம். 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 வேர்ட் தான் நமக்கு அந்த லைட்டே கொடுக்குது. என்ட்ரன்ஸ் ஆஃப் த வேர்ட் கிவ்ஸ் அஸ் லைட். லைட்ன்றப்போ அது வரும்போது நமக்கு இருக்க இக்னரன்ஸ் போய் ஓ நம்ம வந்து இதுல காம்ப்ரமைஸ்ல இருந்திருக்கோம் போலன்னு அப்பதான் தெரிய ஆரம்பிக்குது. ஓகே. ம். ஓகே. அது வரைக்கும் வந்து அதனால தான் நானு முன்னாடி ஒரு நாள் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். நாட் எவ்ரி டைம் யூ ஃபீல் த தாட்ஸ் ஆஃப் கண்டம்னேஷன் யூ ஆர் இன் அ பேட் பிளேஸ். ம். நாட் எவ்ரி டைம் யூ ஃபீல் சோ பீஸ்ஃபுல் யூ ஆர் இன் த ரைட் பிளேஸ். ஓகே. ஓகே. சம்டைம்ஸ் பீஸ் மைட் பி பிகாஸ் ஆஃப் காம்ப்ரமைஸ். ம். ஓகே. ஃபியர் இருக்கு. ஃபியர் இருக்கிறதுனால நம்ம முன்னோக்கி செல்ல விரும்பல. அதனால ஒரு காம்ப்ரமைஸ் நமக்குள்ள ஓடிட்டு இருக்கும். அது ஒரு விதமான ஒரு ஃபால்ஸ் பீஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே. 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 பட் சம்டைம்ஸ் வந்து அந்த பீஸ உடைச்சிட்டு வெளிய போறது தான் பிரேக் த்ரூ நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ம். சோ நம்ம அதனால தான் பாருங்க நமக்கு வந்து வேர்ட் உள்ள போயிட்டே இருந்தா தான் இந்த கிளாரிட்டி வர ஆரம்பிக்கும். ஓகே. சோ நம்ம இங்க தான் வந்து குவாலிட்டி ஆஃப் இங்க தான் வந்து சீக்கிங் த கிங்டம். எஸ் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ம். சோ சீக்கிங் த கிங்டம்னா பேசிக்கலி யூ ஆர் சீக்கிங் காட் கைண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ். ஓகே. அண்ட் யூ ஆர் சேயிங் ஐ வில் நாட் காம்ப்ரமைஸ் ஃபார் எனிதிங் லெஸ் than that. ம். 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 அதுதான் சீக்கிங் த கிங்டம். ஓகே. ஓகே. சோ யா ஐ திங்க் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஹோப் ஐ ஆமா. ஆன்சர். யா தேங்க் யூ. தேங்க் யூ. So that Yeah. sometimes அது வந்து that's not condemnation what you're feeling. ம். 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 Okay. That is the kind of an eye opener மாதிரி moment அது. ஓகே. ஓகே. See, I went through one incident like that. எனக்கு வந்து ஒருத்தவங்க வந்து ப்ராஃபஸி சொன்னாங்க. அவங்க வந்து ப்ராஃபட் பியூலா ஜேசுதாஸ். அவங்க சொன்னாங்க ஒரு டைம் வந்து நீங்க ஆண்டவர் சத்தத்தை கேட்கவே இல்லைன்ட்டாங்க டபக்குன்னு. எனக்கு கோவம் வந்துருச்சு. என்ன ஆண்டவர் சத்தத்தை கேட்கலையா? நம்ம உட்காந்து என்ன ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம். நான் நிறைய பேருக்கு ப்ராஃபிட்டிக் மினிஸ்ட்ரி நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ. ப்ராஃபிட்டிக் மினிஸ்ட்ரி நான் பண்ணிட்டு தானே இருக்கேன். ஆண்டவர் சத்தத்தை கேட்கல எப்படி சொல்றாங்க? ஆண்டவர் சத்தம் கேட்காமலா ப்ராஃபிட்டிக் மினிஸ்ட்ரி சொல்ல முடியும்? அதுவும் ஜனங்கள் வந்து டெஸ்டிமனி எனக்கு சொல்லிட்டு தான் இருக்காங்க. நீங்க சொன்னீங்க அந்த ஓகே. மாதிரி எங்களுக்கு ஆச்சுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி ஆண்டவர் சத்தம் கேட்காம எப்படி நான் பண்ணிருப்பேன்? எனக்கு குழம்பி போய் எனக்கு ஒரு மாதிரி ம். ஆயிடுச்சு. ம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இட் டுக் சோ மெனி இயர்ஸ் ஃபியூ இயர்ஸ் கழிச்சு ஐ ஸ்டார்டட் டு ம். கோ டீப் இன்டு a word journey. வார்த்தையை அப்பதான் ஆண்டவர் ஓபன் பண்ணி கொடுத்தாரு. அதுல நான் ரொம்ப சீரியஸா ஐ ஸ்டார்ட் சீக்கிங் தி வேர்ட். அதை நான் ஓகே. சீக் பண்ணும்போது எனக்கு வந்து அதுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க எனக்கு அந்த மாதிரி சிமிலரா ஒரு வேர்டு சொல்லியிருக்காங்க. ம்ஹ்ம். ஒருத்தர் சொன்னாரு என்கிட்ட வந்து ஆண்டவர் உங்க மேல ரொம்ப சோகமா இருக்காரு. சோகமா ம். இருக்காரா? நான் தான் அவர் மேல சோகமா இருக்கேன். எனக்கு அவர் இன்னும் ம். எதுவுமே செய்யல. நிறைய நடக்கல. நான் கடுப்புல இருந்தா அவர் என் மேல எப்படியாவது சோகமா இருப்பாருன்னு நான் நினைச்சிட்டேன். ம். அப்புறம் எனக்கு அந்த வேர்ட் ஜர்னிக்குலாம் போய் படிச்சுட்டு when the word started to come in நிறைய வேர்ட் ரெவலேஷன்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும் போது தான் இவங்க 2 பேரும் ம். சொன்ன ப்ராசஸுமே எனக்கு புரிஞ்சது. ஓகே. என்ன வாட் காட் வாஸ் telling me was he was telling me to sit with him so that he ம். will exactly teach me my rights and privileges from the word ஓகே. which will make my life better. ம். He ம். wanted to talk about that subject. ம். 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 I was so focused on the ministry. நான் வந்து என் கிஃப்ட் வச்சு நான் ஓட்டிட்டு இருக்கேன். அது போயிட்டு இருக்கு. நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஓகே. But I was not focusing on feeding myself with the goodness of God, ம். 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 which will translate into financial and material benefits in my life, health wise அதெல்லாம். ஓகே. அதுல I was not focused. ஏன்னா இந்த ஓல்டு இது மினிஸ்ட்ரி அப்படின்றது இருக்கு. என் தியாலஜிலாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. கிரேஸ் டீச்சிங்ல இருக்கேன். இதெல்லாம் இருக்கேன். எல்லாம் உண்மைதான். நியூ கொண்டு வந்தாச்சு. ஆனா ஓல்டு மைண்ட் செட் மாறல. ம். இந்த ப்ராப்ளமும் God was addressing it அப்படின்றது எனக்கு 2 இயர்ஸ் கழிச்சு புரிஞ்சது. ம். ம். ஸோ பட் அவங்க அந்த வேர்டை டெலிவர் பண்ணும்போது ஒரு கண்டம்னேஷன் மாதிரி தான் எனக்கு இருந்தது. இன்னும் நம்மளை குறை ஓகே. சொல்ற மாதிரி இருக்கே. நம்ம இது மேல என்ன பண்ண முடியும்? நம்ம தான் எல்லாம் கரெக்டா தானே பண்ணிட்டு இருக்கோம்னு எனக்கு தோணுச்சு. ம். அதுக்கப்புறம் எனக்கு புரிய வந்தது நோ God was not telling me I am wrong. He was telling me I am ignorant. ம். நீ வந்து you need to pay attention ஆண்டவர் எனக்கு சொல்றாரு. ஓகே. நீ தப்பு செய்யறேன்னு சொல்லல. ம். புரியுதா? சோ உனக்கு ignorance இருக்கு. You need to listen to me more. என் வாய்ஸ் நீ இன்னும் கேட்கணும். ஓகே. பட் அதுக்குள்ளலாம் போன பிறகுதான் ஐ ம். ஸ்டார்டட் கொஸ்டினிங் லாட் ஆஃப் திங்ஸ் இன் மை லைஃப். இந்த ஹானா இந்த பாயிண்ட்டுக்கே நான் வந்தேன். அந்த வேர்டு எனக்குள்ள வந்த பிறகுதான் ஓகே. I begin to realize why should I go through all these things?
அப்படின்றப்ப ஓகே ஏன் போயிட்டு இருக்கோம்னா ஐ ஹாவ் டு யூஸ் அத்தாரிட்டி அப்படின்ற அந்த பாயிண்ட், வெஞ்சன்ஸ் ஆஃப் காட், இந்த டாபிக் எல்லாமே அதுக்கப்புறம் தான் வந்தது. அது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ஓகே 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 ஸோ அண்ட் அகைன் வந்து இப்ப கிரை அவுட்ன்றது நம்மளோட கான்டெக்ட்ல இன்னைக்கு நியூ கவர்னட்ல இட்ஸ் பேசிக்கலி டிக்ளேரிங் அகைன்ஸ்ட் திங்ஸ் தட் ஆர் அகைன்ஸ்ட் யூ. God is not saying cry to me now. இன்னைக்கு நம்மள வந்து he says speak to the mountain. Okay. Speak to the mountain with such single mindedness. எனக்கு இந்த ரிசல்ட்டை தவிர வேற எந்த ரிசல்ட்டும் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். I have one result in mind, I will only have that. அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கிங் டு யுவர் சிச்சுவேஷன், ஸ்பீக்கிங் டு தி எனிமீஸ் அகேன்ஸ்ட் யூ, அதுக்கு எதிராக நீங்க பேசுறது. அதுதான் God is telling us today. அன்னைக்கு அவன் சன் ஆஃப் டேவிட்னு கத்துனா, நம்மளும் சன் ஆஃப் டேவிட்னு கத்தணும்னு தேவையில்லை. சம்டைம்ஸ் கத்தலாம். எப்ப கத்தலாம்னா when you are finding it difficult to declare. Okay. உங்களுக்கு ஃபெய்த்தே இல்லாத மாதிரி ஃபீல் பண்றீங்க, நீங்க பேசினா உங்களுக்கு வந்து அட்டாக் ஹெவியா இருக்கும், மைண்ட்ல தோணுது நீ பேசுறதெல்லாம் வேஸ்ட், இப்படிலாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு உங்களுக்கு தோணிட்டே இருக்கும். And at that point you can always cry out to heaven, cry out to Zion, and call to the king, say king help me, I need more revelation, I need more strength, I need more faith. அது you can always cry to him. Okay. But அது cry பண்ணி முடிச்ச பிறகு you got to declare and speak against everything that is standing against you. அதுல இன்டென்சிட்டியோட நம்ம இல்லனா அவன் ஏமாத்தும். அதுதான் சொல்லிட்டு இதுதான் நான் சொல்ல வர்ற broad explanation. Okay. நீங்க வந்து for some reason when you start thinking சரி பரவாயில்ல இது கொஞ்ச நாள் இருந்துட்டு போகுது அப்படின்னு நினைச்சிட்டீங்கனாலே you will be defeated. Okay, you should have no compromise. ஒரே ஒரு ஆன்சர் தான் எதிர்பார்க்கிறேன், வேற ஆன்சரே நான் எதிர்பார்க்கல. இல்ல இதுல 4-5 சினாரியோல எது நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்லாம் இல்ல. The best scenario what the word offers you, promise of God offers you, அதை புடிச்சிட்டு அதை மட்டுமே வச்சு இது மட்டும் தான் எனக்கு வேணும்னு பேசணும். அப்படிதான் faith works. Okay. இன்னும் ஒரே ஒரு क्वेश्चन பிரதர். ப்ளீஸ். இந்த ஃபைனான்சஸ் வரும்போது எனக்குள்ள ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்குது. என்னன்னா ஈசாக்கு விதை விதைத்தான் 1000 மடங்கு அறுத்தான் வருது. பேதுரு மீன் பிடிச்சான், கர்த்தர் சொன்னவனையும் மீன் வந்துருச்சு. ஸோ இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஈசாக்கிட்ட லேண்ட் இருந்திருக்கு, விதை இருந்திருக்கு, அதனால அவன் விதைச்சான். உங்ககிட்ட என்ன இருக்கு? பீட்டர்கிட்ட போட் இருந்துச்சு, ஃபிஷிங் நெட் இருந்துச்சு, அவன் ஆல்ரெடி சீல இருந்தான். உன்கிட்ட எதுவுமே இல்லையா? உன்கிட்ட சரியான ஜாப் இல்ல, சரியான பிசினஸ் இல்ல, நீ எங்க நிக்கிறேனே உனக்கு தெரியல. அப்புறம் எங்க இருந்து உனக்கு மீன் வரும், எங்க இருந்து உனக்கு விளைச்சல் வரும் அப்படின்ற ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கு. நான் சொல்றேன் என்னன்னு. சீட் தான் வேர்டு, அது இருக்கு உங்ககிட்ட. ஓகே. லேண்ட் வந்து ஹார்ட், அதுவும் இருக்கு உங்ககிட்ட. ஓகே. Sow the seed in your heart. Okay. Then this word, which is the seed, word of God, அவன் seed வந்து word of God, உலகங்களை உருவாக்க வல்லமையுள்ளது. Okay. It will create opportunities. It will create doors. Amen. So this is the only sowing we have to do actually. First sowing. இப்ப உங்களோட காசு இல்ல நீங்க எப்படி ஃபைனான்ஸ் sow பண்ணுவீங்க? But you can always sow the word, the seed of the word in your heart. That is always available. Okay. ஒருத்தர் பேங்க் அக்கவுண்ட்ல 0 இருந்தா கூட அவருக்கு இது இருக்குது. இததான் செய்ய சொல்லி ஆண்டவர் நம்மள சொல்றாரு. ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய சோயிங்கே இதுதான். Okay. So seed is the word of God, your heart is the field. Okay. அதுல விதைங்க, அறுவடை பார்ப்பீங்க. வெளியே மற்ற ஏரியாஸ்ல அறுவடை வராது. Okay. Thank you brother. வேற யாராவது கை தூக்குனாங்க இடையில, யாரோ தூக்குனாங்க. விஜிலா ஆனந்த் கை தூக்குனாங்க. யாரு? விஜிலா ஆனந்த் கை தூக்குனாங்க. கோ ஹெட் சிஸ்டர். எனக்கு வர மாட்டேங்குது, இது வர மாட்டேங்குது, ஹேண்ட் தெரியல, அதான் சாரி. Brother, I have a question. See, No, I'm not able to hear you. You are not audible, விஜிலா. ஃபர்ஸ்ட் கேட்டுச்சு, அதுக்கு அப்புறம் இல்ல. can you hear me now? ரொம்ப வீபிளா கேக்குது. கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ், வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? ஒண்ணுமே கேட்கல, கிட்ட வச்சு பேசுங்க. முதல்ல நீங்க பேசுனப்ப கரெக்டா இருந்தது. ஆமா. Okay, can you hear me now? Yes. Okay, yeah.
The thing is, the question I have is, see, sometimes under a pressurized situation, I read the word and I decree over it. After that, I get a sense of peace inside my heart. After that, I know that I should be pursuing more. Like I don't want to end with just 1 hour meditation, but I want to sit and meditate for hours. And that is hindered by this peace that I'm getting. But afterwards, when I start doing other works, again, the same old thoughts come. Oh, you did not pray for this. You did not do this. But when I sit and pray, I get a word and that's it. My mind goes blank. I don't feel like praying for anything else apart from that. Okay, this has been happening for quite some time now, and the consistency is just breaking off. I'm consistent on certain prayer points, and it's just breaking, and this false sense of peace inside of me is just breaking my time, breaking my decreeing and war against the evil one. So I don't know how to go about this. So if you can shed some light on that. Okay, good, very good question. Actually, you already put it right in the right way. You said a false sense of peace. Okay. See, we need to persist with our confession, okay, and declaration till you see the result. Okay. See, we should not be looking for peace. We should be looking for result. Okay. So you have to tell yourself, okay, I am very happy for the word that I received, but I received a word. Now I have to possess the word. Okay, receiving the word first step, possessing the word on the second step. Okay. Possessing the word is the point of breakthrough result. Okay. So what I do about this? See, sometimes when I pray also, I get overwhelmingly strong word and receive. Yeah. Okay. What I've learned is over a period of time, I've learned to say thank you, Lord, for the word. The வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. The வார்த்தை எடுத்து நான் ஓரம் வச்சிடுறேன். I receive the word. I thank you for the word. Now I want to see the manifestation. Yeah. So I start praying. And what I do is, most of the time I use the blood of Jesus to pray. I meditate the blood. Okay. And I speak in the tongues and pray. Okay. See, I'll tell you what is happening to you. What is happening to you is, your mind is anxious and eager to receive the word. But once the word comes, your mind is still taking over. Okay. That should not be the case. Your spirit should take over. Okay. Yeah. Mind or domination, spirit domination, or difference. Spirit domination, you can do monotonous things again and again for a period of time. Mind, Okay. for example, speaking in tongues. Speaking in tongues, meaning actually. There's no meaning, right? To the natural mind. But when you pray in the spirit, you can pray in the tongues for 1 hour. Okay. Same way, for word or satisfaction, it's coming from the mind. Now you have to tell your mind, to shut your mind down. Say, please sit here. I have to experience it. I have to see it. Till then, I'm going to continue. Okay. Satisfied answer and the feeling on the for me, result is very important. I want to see the result, physical result. I'm not going to stop. I'm going to continue praying. I may even indulge in praising God as the Spirit leads me. Okay. But I'm going to pursue nonetheless till I see the desired result. Okay. Yeah. Thank you, brother. Yeah. ஒரு கொஸ்டின் இருக்கு எனக்கு. சொல்லுங்க. இப்ப நம்ம கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. நம்ம என்ன பண்ணாலும் அதுல பிளஸிங்ஸ் இருக்கு அப்படின்னா, இப்போ வாட் எவர் வே நம்ம டிசைர்ஸ் இருந்தாலுமே அவர் அதை பிளஸ் பண்ணுவாரான்னு ஒரு டவுட் வருது. ஏன் வருதுன்னா, கொஞ்ச நாளா ஒரு ஆண்டவர் வாக்கு கொடுத்து அதன்படிதான் நடத்திட்டே வந்தாரு. ஆனா அதுல ரிசல்ட் இன்னும் பார்க்கவே முடியல. அப்ப எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, ஒருவேளை நான் நினைக்கிறது சரியா இல்லையோ என்னமோ, தட் இஸ் த ரீசன் காட் இஸ் நாட்
ஆன்சரிங் திஸ். ஒருவேளை அவர் வேற வழி வச்சிருக்கிறார் போல் இருக்கு. பட் அவர் பண்ண மாட்டாருன்னு தோணல. பட் நான் நினைக்கிற வழியில ஏதாவது எனக்கே ஹிண்ட்ரன்ஸ் ஏதாவது இருந்திருக்கலாம். அது அவருக்கு தெரிஞ்சதுனால அவர் கீப்பிங் குவைட். வேற வழி ஏதோ வச்சிருக்கிறார் போல் இருக்கு. அப்ப எப்படி இந்த வழி சரியா இல்லையா, நம்மளா நினைச்சுட்டோமா இல்ல நம்ம நினைக்கிறது எல்லாமே கரெக்டா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஒரு மாதிரி தோன்றது. பட் அவர் வார்த்தை கொடுத்தாரு, எனக்கு கன்ஃபெஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு அது தெரியுது. ஆனா அதுக்கு ரிசல்ட் டிலே ஆகிட்டே போகும்போது எனக்கு இப்படி ஒரு தோன்றது. ஒருவேளை இப்போ நெக் டு நெக் வந்த மாதிரி இருக்கு. இதுக்கு மேல என்னால எந்த டிசிஷனாவது எடுத்து ஆகணும்ன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரைக்கும் வந்துருது. இப்ப என்ன பண்றது, அதுக்கு எப்படி ப்ரேயர் பண்றது? அதே நம்ம திருப்பி திருப்பி கேட்கலாமா? பிகாஸ் அது கேட்டு இன்னும் கிடைக்கலன்றதுனால ஒருவேளை அதுல எதுவும் பிரச்சனை இருக்குமோ, தட் இஸ் ரீசன் காட் இஸ் நாட் கிவிங்கா அப்படிலாம் தோன்றது. அது எனக்கு என்னன்னு புரியல. பட் இந்த நம்ம மீட்டிங் ஒரு 9 months வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கு. மெயின் திங் வந்து டெட் கான்சலேஷன் ஆயிருக்கு. அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு. அது மாதிரி நிறைய மைண்டுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. நிறைய விஷயங்கள் நடந்துட்டே வருது. பட் ரொம்ப ஒரு மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் இது வரும்போது அப்படியே ஹோல்ட் ஆகி நிக்கிற மாதிரி ஆயிடுறது. இப்ப கொஞ்ச நாளா எனக்கு உடம்பு வேற ஒரு மாதிரி சரியில்லாத மாதிரி இருந்து, ஷோல்டர்ல ஒரு அந்த சதை வந்து அப்படியே டேர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் மஸ்ட்ன்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு ஆப்ரேஷனுக்கு போறது இஷ்டம் இல்ல. அதனால எனக்கு வேணும், எனக்கு ஹீலிங் தான் வேணும்னு சொல்லிட்டு காடோட பிளட் பேசிட்டே இருக்கேன். நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருக்கேன். பட் அது இன்னும் பெயின் இஸ் இன்க்ரீசிங். ஒரு மாதிரி எல்லாமே ஸ்டாக்னண்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுறது கொஞ்ச நாளா, ஒரு 2 months எல்லாமே கொஸ்டின் ஆகுற மாதிரி ஆகுறது. இத்தனைக்கும் நான் திரும்ப திரும்ப நீங்க சொல்றது எல்லாமே திரும்பியும் பண்றேன் சென்ஸ் நான் அது வந்து ஒரு மாதிரி ப்ராக்டிக்கலா பண்ணிட்டே இருக்கணும் அந்த மாதிரி சொல்லல. பட் அதை நம்பிதான் பண்றேன். எனக்கு தெரியறது. நான் அது மாதிரி நீங்க ஒரு வாட்டி இந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் அது பிளட்டுக்குள்ள ஒப்படைக்க சொன்னீங்க. அப்புறம் சிலதுக்கெல்லாம் வந்து சாஸ்டைஸ்மெண்ட் பேச சொன்னீங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு புரியுது. பட் ஐ எம் டூயிங் இட். பட் ரிசல்ட் டிலே ஆகும்போது இப்ப எனக்கு எப்படி தோன்றதுன்னா, இது ஒருவேளை கடவுளுக்கு விருப்பம் இல்லையோ, அவர் இஸ் ஹேவிங் சம் அதர் பிளான். விருப்பம் இல்லைன்னா கொடுக்க மாட்டாருன்னு சொல்லல. வேற பிளான் வச்சிருக்கிறாரோ என்னமோ, தட் இஸ் ரீசன் இட்ஸ் நாட் கம்மிங் அப்படின்லாம் தோன்றது. இப்ப இந்த டேபிள்ல ஃபேன் ஓடுதுங்களேன், டெஸ்க்கு மேல ஒரு பேப்பர் வச்சு பேப்பர் பறந்து போயிடும். பேப்பர் வந்து இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பேப்பர் வெயிட்னு ஒண்ணு இருக்கும். இப்பவே சில இடங்கள்ல பார்த்தேன். ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல போன பார்த்தேன், பேப்பர் வெயிட்னு வச்சிருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இது மாதிரி இருக்கும், டிரான்ஸ்பரண்டா ஒண்ணு இருக்கும் பேப்பர் வெயிட். பேப்பர் வெயிட்டை மேல வச்சிருவாங்க. மேல வச்சுட்டாங்கன்னா அந்த பேப்பர் வந்து அங்கேயே இருக்கும், போகாது, எங்கேயும் பறக்காது. சேம் வே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மைண்ட்ல வந்து தாட்ஸ்ன்றது அப்படி இப்படி வந்து போயிட்டு இருக்கு. ஒரு மாதிரி அலமோது ஆரம்பிக்குது. எஸ்பெஷலி when situations get tough. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு அகேன்ஸ்டா போற மாதிரியோ இல்ல அது நடக்காத மாதிரியோ தெரிய ஆரம்பிக்கும் போது பேப்பர் காத்து அடிச்சா பறக்கிற மாதிரி நம்ம மைண்ட்ல தாட்ஸ் அப் அண்ட் டவுன் போக ஆரம்பிக்குது. ஓகே, அன்பிலீஃப் வருது, டவுட்ஸ் வருது, அப்படி இப்படி அது அப்படியே ஆகுது. அந்த நேரத்துல அந்த பேப்பர் வெயிட் மாதிரி தான் வேர்ட் ஆஃப் காட் ஒர்க்ஸ். ஓகே, ஸோ வேர்ட் ஆஃப் காட்னா எதை படிக்கணும் அப்படின்னா, நீங்க எதனாலும் படிங்க, தப்பு இல்லை. பட் ப்ரே தட் காட் வில் டாக் டு யூ. The voice of God through the word of God. இதுதான் உங்க ஹார்ட்டை வந்து செட்டில் பண்ணும், ஃபெய்த்தை ஹோல்ட் பண்ணி வைக்கும். ஓகே, ஃபெய்த் ஹோல்ட் ஆயிடுச்சுன்னா ரிசல்ட் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஆனா ஃபெய்த் வேவர் ஆக ஆரம்பிச்சுச்சுன்னா ரிசல்ட் வருது ஒரு மாதிரி சந்தேகத்துக்கு இடமாயிரும். வாட்எவர் we ask he will give னு போட்டிருக்கலாம். அப்போ அது எல்லாமே கரெக்டான வழிதான் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நான் என்ன சொல்றேன்னா, இது நீங்க கேட்டபடியே உங்களுக்கு நடக்கும்ன்றத God should convince you. அப்படி வேர்ட் கொடுத்து கன்வின்ஸ் பண்ணிட்டு தான் நான் இதுல இறங்கினேனே. No, since it is you not are not fully happening convinced. You are not fully convinced yet. If you are fully convinced, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுறேன் மாதிரி நீங்க வந்து வேற மாதிரி இருப்பீங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் அப்படி வரல. இப்போ நியரிங் எண்டு, இப்போ ஐதர்வே ஏதாவது பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி சிச்சுவேஷன் வரும்போதுதான் இந்த டவுட்டே வருது. See, you understand, உங்க டவுட்டோட வேர்ட் இஸ் வெரி பவர்ஃபுல். ஆனா இன்னும் டவுட் இருந்துட்டே இருக்குன்னா, you have not encountered the word the way you should encounter yet. Okay, so go back to the word. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை கொண்டு எனக்கு பேசுங்க, எனக்கு புரிய வைங்க, இதுதான் கரெக்ட். ஏன்னா நீங்க சொல்லிருக்கீங்க, கேட்டா தருவேன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. unless somebody is asking something sinful and totally off கேட்டாலும் ஒழிய மற்றதெல்லாம் நிச்சயம் தருவார். அதுதான் வேதம் சொல்லுது. ஓகே, ஸோ எஸ்பெஷலி டொமினியன் அண்ட் அத்தாரிட்டி, அதுல நீங்க கேட்கும்போது God will definitely do it. ஏன்னா he is bound by it.
ஆனா அதை மீறி உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா யூ ஹேவ் டு பி கன்வின்ஸ்ட் பை த வேர்ட். யூ நீட் மோர் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா கன்வின்ஸ்ட்னா என்ன அர்த்தம் நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இதுதான் கரெக்ட்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கன்வின்ஸ்ட். நோ, கன்வின்ஸ்டா என்னன்னா ஏப்ரஹாம் பத்தி வருதுல, he was fully convinced. என்ன வாட் கன்வின்ஸ் அபவுட் வாட்? தட் சாராள் உடைய கர்ப்பம் செத்து போயிருக்கு, ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போயிருக்கு. அதாவது இம்பாசிபிலிட்டியோட எண்டில் இருக்காங்க. அந்த பாயிண்ட்ல he was fully convinced that God who promises is faithful. அப்ப என்ன பண்ணா தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அப்ப நீங்க when you are fully convinced you will be praising God, not forcefully, naturally. இது எல்லாமே நடந்தது 2 மாசம் முன்னாடி வரைக்கும். So ரொம்ப அப்போ கன்வின்ஸ் இருந்துச்சியா? நிறைய பேர் வந்து சொல்லுவோம் இது நடக்கிற காரியம் இல்ல. நான் அப்ப கூட சொல்லுவேன் அதெல்லாம் கிடையாது, இது நடக்கும். நான் ரொம்ப அது ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணிட்டே தான் இருந்தேன். என்னென்ன இப்ப பெண்டிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்கோ அது அத்தனையிலயும். இப்ப அது நியரிங் இல்ல பாயிண்ட். நான் சொல்றது இன்னும் தெளிவா சொல்ல விரும்புறேன். அதாவது நீங்க சிலது பண்ணிட்டே இருந்தீங்க, நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்றது ஒரு பாயிண்ட். நான் என்ன சொல்றேன்னா were you hearing God at that point? அது ஒரு கொஸ்டின். எனக்கு தெரியாது, நீங்க தான் எனக்கு சொல்லணும். எனக்கு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் தெரியாது. ஆண்டவர் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாரா? தொடர்ந்து அதை பத்தி கேட்டுட்டு இருந்தீங்களா அவரோட வாய்ஸ? இல்லன்னா அவர் ஒரு நாள் சொன்னதை வச்சு அதை செஞ்சிருவாருன்னு நீங்க நின்றுட்டு இருந்தீங்களா? இல்ல தொடர்ந்து எப்ப பேசினாலும் அவரோட பிரசன்ஸ் இருக்கும். அவர் பேசினே தான் இருப்பாரு. அது பண்ணிட்டே தான் இருக்கு. அதனால நான் அதை சொல்லிட்டே தான் இருந்தேன். ஓகே then அப்ப நீங்க so far what you did is right. Okay, but இப்போ வந்து as you are nearing the point of breakthrough, the attack is more. ஆமா. Okay, so அப்படின்றப்ப நீங்க வந்து தொடர்ந்து என்ன பண்ணணும்னா இதுக்கான upgraded word is available. See, இப்ப situation has changed, maybe evolved. Okay, இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. மேபி டைம் ஆகுது, லேட் ஆகுது, அந்த ப்ரெஷர் ஆகுது, இப்படி பல ஃபேக்டர்ஸ் சிச்சுவேஷன் has changed. Okay, இன்றைக்கான இந்த சூழ்நிலைக்கான வார்த்தை இருக்கிறது. இப்ப இருக்கும் வார்த்தை இருக்கிறது. அதுதான் சொல்றேன். You go higher, you ask God. ஆண்டவரே எனக்கு இன்னும் டஃப் ஆயிடுச்சு, எனக்கு முடியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இது வந்து தோல்வியில முடிஞ்சிரும் எனக்கு தோண ஆரம்பிக்குது, நீங்க என்கிட்ட பேசிருக்கு உண்மைதான், ஆனா என்னால முடியல, எனக்கு இப்ப மறுபடியும் வார்த்தையை அனுப்பும் அப்படின்னு நான் He will send. அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசனா நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு உடம்பு கொஞ்சம் ரொம்ப படுத்ததுனால எனக்கு ஐ எம் அனேபிள் டு ப்ரே ஆர் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, பெயின் அதிகமா இருக்கு, டாக்டரும் ஆப்ரேஷன்றாரு, அதெல்லாம் கொஞ்சம் சேர்ந்ததுனால எனக்கு இப்படி தோன்றது போல இருக்கு அப்படின்னு நினைச்சுதான் நான் திருப்பி கரெக்ட் பாசிபிள். நான் ஏன்னா பாடிலி வீக்னஸ் சம்டைம்ஸ் வந்து will drag your mind down. Okay, totally agree with you. இதுக்காக தான் எமர்ஜென்சி தான் blood and the cross. Okay, so நான் என்ன சொல்றேன்னா no matter how negative you are feeling, don't worry about that only. எப்படியா அதை மாத்திரணும், அந்த தாட்டை மாத்திரணும் நினைக்காதீங்க. நெகட்டிவா இருந்தா இருந்துட்டு போகுது ஒரு பக்கத்துல. இன்னொரு சைடு வந்து ஸ்டார்ட் இன்க்ரீஸ் த இன்புட் ஆஃப் த பிளட். இந்த பாயிண்ட்ல நம்மளோட வீக்கஸ்ட் பாயிண்ட்ல தான் பிளட் இருக்குது. அதுக்கு உதவி செய்ய முடியாதான் பிளட் இருக்குது. மெயினா கிராஸ் அதுக்காக, மெயினா அதுக்காக. வீக்கஸ்ட் பாயிண்ட் வேர் வி ஆர் நாட் ஏபிள் டு ப்ரே, வி ஆர் நாட் ஏபிள் டு ஃபோக்கஸ், ரொம்ப ப்ரெஷரா இருக்கு, பாடிலி நீங்க சொன்ன மாதிரி பாடிலி சிக்னஸ் ஆர் அதர் திங்ஸும் சேர்ந்து உங்களை ட்ராக் டவுன் பண்ணுன்ற இடத்துல தான் பிளட் இஸ் அ பவர்ஃபுல் அலை, வெரி பவர்ஃபுல். இந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் பிளட் நல்ல ரிசல்ட்டே கொடுக்கும். ரொம்ப நீங்க எதிர்பார்த்தோட நல்ல ரிசல்ட்டே வரும். ஓகே, சோ இன்னும் அதிகமா பிளட் மெயின்டேஷன் இன்கிரீஸ் பண்ணி எக்ஸாக்ட்லி. நீங்க வேற எதை கூட பண்ண தேவையில்லை, அதை மட்டும் இப்போதைக்கு எடுத்துக்கலாம். சில டாக்டர் சார் மருந்து கொடுப்பாங்க பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் இது சரி பண்ணிருங்க, அதுக்கப்புறம் மற்ற மருந்துலாம் போட்டுக்கலாம். அந்த மாதிரி பிளட் இஸ் தட் கைண்ட் ஆஃப் மெடிசன், எமர்ஜென்சி மெடிசன். எல்லாம் ரொம்ப டைட் ஆயிடுச்சு, ஃபெய்த்தே இல்ல, என்னால நம்ப முடியல, ட்ரை ஆயிடுச்சு, ஹியர் த பிளட், கோ டு த பிளட், ஹியர் த பிளட், சிட் அட் த கிராஸ், இட் வில் ஹீல் யூ, இட் வில் ரெஸ்டோர் யூ. ஓகே, தேங்க்ஸ். Shall we go on or? இல்ல I think we'll call it a day. டைம் ஆயிடுச்சு. Okay. Sorry Amrita, next time நீங்க கேட்கலாம் இத, இல்லாட்டி you can send a message. Thank you. ஆமா, வேற யாரும் இன்னைக்கு ஒருவேளை கேட்கணும், அர்ஜென்ட்டா கேட்கணும், கேட்க முடியல அப்படின்னா you can send me a message. Okay, வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க, நானும் வாய்ஸ் மெசேஜ் ரிப்ளை பண்ணுறேன். there is anything urgent, இல்லைன்னா நெக்ஸ்ட் செஷன்ல சரி I will pray.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவரே, ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின தேவன், செங்கடல் இரண்டாய் பிளந்த தேவன். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற பல்வேறு சூழ்நிலைகள், குறிப்பா ஆண்டவரே இன்னைக்கு ஷேர் பண்ணாங்க அவங்க சொன்ன காரியங்கள், இது எல்லாவற்றிலும் ஆண்டவரே காணப்படுகிற சூழ்நிலைகள், காணப்படுகிற காரியங்கள், அதிலே உங்களுடைய பலத்த கரம், ஓங்கிய புயமும் பலத்த கரமும் கிரியை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that your mighty hand, hallelujah, hallelujah, your outstretched arm, it will do wonders, it will do wonders. Thank you, Lord. Thank you, Lord. ஆண்டவரே, உங்களுடைய பலத்த கரம் ஓங்கிய புயத்தை பற்றி ஏசாயா 53 நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, அந்த வார்த்தைகளின்படி thank you, Lord. Hallelujah. Thank you, Lord. உங்களுடைய கரம் கிரியை செய்வதாக, அற்புதங்கள் செய்வதாக, அதிசயங்கள் செய்வதாக. Thank you, Lord. எங்கள் வாழ்க்கையிலே செய்வீராக, எங்கள் தேசத்திலே செய்வீராக. We are looking for the mighty deeds of God, mighty works of God. Thank you, Lord. Thank you, Lord. We raise our hands and say, Lord, we are open for your mighty deeds. பலத்த கரம், பலத்த கிரியைகளுக்கு எங்கள் கரத்தை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். பலத்த கரம், பலத்த கிரியைகள். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவரே, நடக்க போறது ரிசல்ட். இந்த கிருபையின் கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Thank you, brother. Thank you. God bless you. Thank you so much. Thank you, brother. Thank you, Anna. Thank you so much. brother. Oh, well, I'm ending the meeting. Bye. Good night.